வணக்கம். ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. உங்களை ஹபீஸ் சையத் இந்தியாவில் நடந்த மிக கொடூரமான தீவிரவாத சம்பவத்துக்கு, மும்பை தீவிரவாத சம்பவத்துக்கு பின்னணியாக இருந்து அதை செயல்படுத்தியவர் ஹபீஸ் சையத். ஹபீஸ் சையத்தை பாபா ராம்தேவுக்கு நெருக்கமானவரான வேத் பிரதாப் வைதிக் சந்தித்தார் என்ற ஒரு புகைப்படம் வெளியானது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. பாபா ராம்தேவ் நரேந்திர மோடிக்கு நெருக்கமானவர். பாபா ராம்தேவுக்கு நெருக்கமான வேத் பிரதாப் வைதிக் ஹபீஸ் சையதை சந்திக்கலாமா என காங்கிரஸ் பாராளுமன்றத்தில் தொடர்ந்து அமளி செய்து வருகிறது. இந்த ஒரு சந்திப்பு அப்படிங்கிறது நிகழக்கூடாத சந்திப்பு தானா? ஹபீஸ் சையத் ஒரு கொடூரமான தீவிரவாதி. எதற்காக ஹபீஸ் சையத்தை இந்தியாவை சேர்ந்த வைதிக் சந்திக்க வேண்டும்? ஒரு பத்திரிகையாளர் என்ற அடிப்படையில் சந்தித்தேன் என்கிறார் வைதிக். இந்த விளக்கம் சரியானதுதானா? வைதிக் மீது நடவடிக்கை வேண்டுமா? காங்கிரஸ் எழுப்பக்கூடிய குற்றச்சாட்டு நியாயமானதுதானா? அரசாங்கத்துக்கும் இதற்கும் எந்த தொடர்பும் இல்லை. பத்திரிகையாளர் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் சந்தித்திருக்கிறார். இது கண்டனத்துக்குரியது என்று அரசாங்கம் விளக்கம் கொடுக்கிறது. இது ஏற்புடையதுதானா? கடுமையான நடவடிக்கை அவர் மீது எடுக்கப்பட வேண்டுமா? பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. விரிவாக இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் இதைத்தான் அலச விவாதிக்க இருக்கின்றோம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பினை காண்போம். யார் இந்த ஹபீஸ் சயீத், யார் இந்த வைதிக், ஏன் இந்த சர்ச்சை? ஹபீஸ் சயீத் யார் அப்படின்னா, இந்தியாவாலும் அமெரிக்காவாலும் தேடப்பட்டு வரும் ஒரு தீவிரவாதி. லஷ்கர் தொய்பாக்கும் இவருக்கும் நெருங்கிய தொடர்புள்ளது. இது மட்டும் இல்லாம அமெரிக்கா இவருடைய தலைக்கு ஒரு விலை நிர்ணயித்திருக்கிறார்கள். இந்தியாவும் அமெரிக்காவும் ஏன் தேடுறாங்க அப்படின்னா, அதற்கு முக்கிய காரணம் 2008ஆம் ஆண்டு தீவிரவாதிகள் இந்தியாவுள்ள புகுந்து மும்பையில தாக்குதல் நடத்தினாங்க. 166 பேர் கொல்லப்பட்டார்கள், வெளிநாட்டினர் உட்பட. இதனால்தான் ஹபீஸ் சயீத் ஒரு தேடப்பட்டு வரும் தீவிரவாதி. யார் இந்த வைதிக் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இவர் ஒரு இந்தியர், ஒரு பத்திரிகையாளர். இம்மாதம் 2ஆம் தேதி பாகிஸ்தான்ல சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பொழுது ஹபீஸ் சயீதை சந்தித்து பேசியிருக்கிறார். நாடாளுமன்றத்தில் கடும் அமளி. ராகுல் காந்தியை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வெளியே வந்து பத்திரிகையாளர்களும், அதாவது வைதிக் வந்து ஒரு RSS ஆளு அப்படிங்கறதுல சந்தேகம் கிடையாது, ஆனால் இந்திய தூதராகத்தான் அவர் போய் சந்தித்து வந்தாரா அப்படிங்கிறது தெளிவாகணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. சுஷ்மா ஸ்வராஜ் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, வெளியுறவுத்துறை அமைச்சர் இல்ல, இந்திய தூதுவராக எல்லாம் வைதிக் போய் சந்திக்கல. இன்ஃபேக்ட் அவர் போய் சந்திச்சது இந்திய அரசுக்கும் தெரியாது, இந்திய தூதரகத்துக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவசேனா வைதிக்க கண்டிச்சிருக்காங்க, அவருக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அவர் ஒரு தேச துரோகி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. RSS வைதிக்க ஆதரிச்சிருக்காங்க. அவர் ஒரு தேசப்பற்றுள்ளவர், இந்தியாவின் நலனின் அக்கறை கொண்டுள்ளதுனாலதான் இந்த சந்திப்புக்கு போய் பார்த்துட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி RSS சொல்லியிருக்காங்க. சரி, வைதிக் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சுஷ்மா ஸ்வராஜ் ஒரு புத்திசாலி, எனக்கும் பிஜேபிக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரியே பேசுறாங்க, என்னோட இந்த சந்திப்புக்கு கண்டனமும் தெரிவிச்சிருக்காங்க, இதை செய்யறது மூலமா இந்த சர்ச்சைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால இந்த விவாதம் எழுந்துள்ளது. எல்லா தரப்பிலையும் விளக்கங்கள், குற்றச்சாட்டுகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குற்றச்சாட்டுகளும் விளக்கங்களும் நியாயமானதுதானா? எந்த விளக்கம், எந்த குற்றச்சாட்டு நியாயமானது? இதைத்தான் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விரிவாக நாம் அலச இருக்கின்றோம். நிகழ்ச்சியில் நம்முடைய பாரதிய ஜனதாவின் மாநில செயலாளர் திரு KT ராகவன் அவர்கள் இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திரு அமெரிக்க நாராயணன் அவர்கள் இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். அதே போல இடதுசாரி சிந்தனையாளரும் பத்திரிகையாளருமான திரு குமரேசன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார். அவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். முதல்ல என்னுடைய கேள்வி திரு ராகவன் அவர்களுக்கு. காஷ்மீர் விவகாரத்துல இல்ல ஹபீஸ் சயீத் விவகாரத்துல ஒரு மிக கடுமையான நிலைப்பாட்டை எப்பொழுதுமே எடுத்து வந்திருக்கிறது பாரதிய ஜனதா. ஆனால் இம்முறை நீங்க கண்டிச்சிருக்கீங்க, இதற்கும் அரசாங்கத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்லிருக்கீங்க. தொடர்பு இருக்குன்னு எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது, உண்மைதான். ஆனா are you soft on him? Why not? Why should we? எதுக்காக நாங்க வந்து ஒருத்தர் ஒரு பத்திரிகையாளர் இதை வந்து விளக்கம் பாராளுமன்றத்திலையும் சொல்லியாச்சு, இந்தியன் ஹை கமிஷனும் அங்க சொல்லிருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, அவரும் அந்த வேதிக்கும் சொல்லிருக்கிறார், எனக்கும் RSSக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிருக்கிறார். ஆனா என்னுடைய சந்தேகமே, இப்ப இந்த டீம் இவர் வேதிக் தனியா போல, மணிசங்கர் ஐயர், ரீஜனல் பீஸ் இன்ஸ்டிடியூட் இன் இஸ்லாமாபாத், அதனுடைய டைரக்டரா இருக்கிறது மணிசங்கர் ஐயர். இந்த டீம்ல யார் யார் போயிருக்காங்க பாருங்க. பர்கா தத், சல்மான் குர்ஷித், திலீப் படுகோன்கர், சல்மான் குர்ஷித், இவங்க எல்லாம் பார்த்தா ஏதாவது RSS தொடர்பு இருக்கிற மாதிரியே தெரியுது. ஜாவும் போயிருக்காரு, அம்பாசிடர் ஜாவும் போயிருக்காரு. அது அம்பாசிடர் இல்லன்னு சொல்லல, ரைட்டுங்க. மெயினா பாத்தீங்கன்னு சொன்னா தலைமையே மணிசங்கர் ஐயர்.
அப்ப மணிசங்கர் ஐயருக்கு இந்த தொடர்பு இருக்கிறதா அதையும் விசாரிங்க. அப்படி விசாரிக்க எல்லாருமே நான் என்ன சொல்றேன், இதுல மத்திய அமைச்சர் இதை வந்து இல்லன்னு மறுத்திருக்கிறாங்க. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹை கமிஷனுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கிறாரு ராகுல் காந்தி கேட்டிருக்கிறாரு, அதுக்கும் இல்லன்னு ஹை கமிஷனரே விளக்கம் கொடுத்திருக்குது. இவர் RSS காரன்னு சொல்லும்போது RSS எனக்கு சம்பந்தம் இல்லை, இவருக்கு RSS சொல்லிருக்கு, அவரும் சொல்லிருக்காரு. வேற என்ன வேணும் உங்களுக்கு? பட் ஆர் யூ சாஃப்ட் ஆன் என்ன சாஃப்ட்வேர் ஹார்ட் என்ன இருக்கு? இதே போல ஒரு சந்திப்பு இதே நபருடன் இதே தீவிரவாதி ஹபீஸ் சயீதுடன் யாசின் மாலிக் செய்த போது பாஜக என்ன செய்தது? அவர் பாஸ்போர்ட்டை கைப்பற்றுங்கள், இப்படிப்பட்ட ஒரு தேச துரோக செயலை நம்ம அனுமதிக்கலாமா அப்படின்னு பாராளுமன்றத்தில் எழுப்பினீங்க, வெளியில எழுப்பினீங்க. why not contest it? இவரோட பாஸ்போர்ட்டை வாங்குங்க, இருங்க. இவர் மேல சட்டப்படி நடவடிக்கை எடுங்க. நேற்றைக்கு பாராளுமன்றத்தில் இதை சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் கண்டிச்சிருக்கிறார். இந்த சந்திப்பை வெளியுறவுத்துறை அமைச்சர் கண்டிச்சிருக்கார். மாற்று நடவடிக்கை என்ன அரசாங்கம் எடுக்க போகுதுன்னு பார்க்க வேண்டும். ஏன்னா சப்ஜெக்ட் இப்ப 2 நாளா வந்திருக்கு பார்ப்போம். ஆனா நான் என்ன கேட்கிறேன், இதுல சாஃப்ட்னஸ் எங்க இருக்கு? யாசின் மாலிக் இதே ஹபீஸ் சையதை சந்தித்த போது உடனடியாக எந்த தாமதமும் பாஸ்போர்ட்டை கைப்பற்றணும்னு சொன்னீங்க. நீங்க தான் பார்ப்போம் நடவடிக்கை எடுப்பாங்க. யாசின் மாலிக்குடைய பேக்ரவுண்ட் பாருங்க. இந்த நாடு காஷ்மீர் இந்தியாவோடு இருக்கக்கூடாது என்று சொல்லுவது இந்தியாவுக்கு எதிராக பல நடவடிக்கை யாசின் மாலிக் ஈடுபட்டிருக்கிறார். யாசின் மாலிக்கோட நிலைப்பாடுக்கும் இப்போ போயிட்டு வந்திருக்கிற திரு வேதிக்கோட நிலைப்பாடுக்கும் என்ன மாற்றம்? ரெண்டுத்துக்கும் செப்பரேஷன் கொடுத்துடலாம். அங்க இருக்க காஷ்மீர் இங்க இருக்கக்கூடிய காஷ்மீர் எல்லாம் பேசி வச்சு இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கலாம்னு யாசின் மாலிக் பேசுறதுக்கும் வேதிக் பேசுறதுக்கும் என்ன மாறுபாடு? டிஃபெண்ட் பண்றதுக்கு நான் அவரோட ஸ்போக்ஸ் பர்சன் இல்ல, வேதிக் பண்ணிக்கிட்டோம். நான் என்ன சொல்ல வரேன், நீங்க யாசின் மாலிக் பத்தி பேசுறீங்கல்ல, யாசின் மாலிக்கோட பேக்ரவுண்ட் அப்படி இல்ல. இன்னொன்னு வேதிக் பேர்ல கூட அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். என்ன தப்பு இருக்கு? பாருங்க, நேற்றைக்கு பாராளுமன்றத்தில் 2 நாட்களாக இந்த பிரச்சனை வருது. சரி, அதை போனது தவறு என்று மத்திய அமைச்சரே கண்டிச்சிருக்கிறாரு. இப்ப அரசாங்கம் என்ன நடவடிக்கை பார்ப்போம். மத்திய அமைச்சர் எப்பாவது சாஃப்டா நீங்க சொல்றீங்களா, why you are soft, எங்க சாஃப்டா நடந்திருக்கிறாங்களா? 2 அவையிலுமே மத்திய அமைச்சர் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். நீங்க எங்க பிரச்சனை வருதுன்னா இதற்கு இவருடைய சந்திப்புக்கும் அரசாங்கத்துக்கும் தொடர்பு பண்றீங்க, அதுதான் தவறு. நிச்சயமா இல்ல. இப்ப எதிர்கட்சிகள் சொல்லுது அரசாங்கத்துக்கு இந்த சந்திப்புல தொடர்பு இருக்கு அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய எந்த ஆதாரமும் கிடையாது. என்ன ஆதாரம் இருக்கு? நீங்க சொல்றதெல்லாம் அவர் RSS காரர், இதுக்கு மோதிக்கு ஒரு தொடர்புன்னு தேவையில்லாம ஒரு லிங்க் பண்றதுக்கான முயற்சியை காங்கிரஸ் செய்வது அப்படிங்கிறது இதை தேவையில்லாமல் அரசியலாக்குவதா? இதாவது இதை நீங்க ஒரு சின்ன சப்ஜெக்டா வேதிக் போயிருக்கிறது சரியா இல்லையா அப்படின்ற ஒரு சிந்தனையில பாக்குறீங்க. கொஞ்சம் தள்ளி நின்று பாருங்க. நீங்க நல்லா கேட்டீங்க. அதாவது பாரதிய ஜனதா எப்படி இரட்டை நாக்குடன் பேசுகிறது என்று நீங்க நான் கேட்கறத கொஞ்சம் நாசூக்கா கேட்டீங்க. அதான் யாசின் மாலிக் வச்சு என்ன பண்ணீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்க. இது என்னன்னா, இவர்கள் ஆரம்பத்தில் இந்த ஆட்சிக்கு வந்ததிலிருந்து சொல்வது ஒன்று செய்வது ஒன்று. என்ன சொன்னாங்க? ராஜபக்சேவை எதிர்த்தாங்க, ராஜபக்சேவை கூட்டாங்க. அதே போல நாங்கள் கடுமையான நடவடிக்கை எடுப்போம்னாங்க. சைனாவுடைய பிளேன் இந்தியாவில் 100 கிலோமீட்டரோ 25 கிலோமீட்டர் உள்ள வந்து திரும்ப போச்சு. இன்று நான் இங்க வரைச்ச செய்தி கேட்டேன். 3 முறை தாக்குதல் நடத்தப்பட்டு இன்று ஒரு ராணுவ வீரர் ஜூலை மாசத்துல மட்டும் சொல்றேன் எல்லை பாதுகாப்புல இன்று நான் வரைச்சே ஒரு நமது பாதுகாப்பு வீரர் இது பண்றாரு. இது பண்ணிக்கிட்டு இருக்குச்சு ஒரு, அதாவது இது என்ன சொல்லுவாங்க, பாதுகாப்பு விஷயங்களை பத்தி தனியா இல்ல you cannot isolate an incident. Don't look at this thing as a micro. பாரதிய ஜனதா கட்சி எப்படி சொல்கின்றது, என்ன செய்கின்றது என்பதை இன்று நம்ம ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி நம்பகத்தன்மையை இழந்து வருகிறது. பாரதிய ஜனதா கட்சி நம்பகத்தன்மை இந்த நாட்டில் கொடூரமாக பம்பாயை தாக்கிய, நான் முடிச்சிடுறேன், பம்பாயை தாக்கிய இந்த சலீம் கூட இவங்க யாசின் மாலிக் கூட இன்னைக்கு மீட் பண்ணிருக்காங்க. மீட் பண்ணிச்சு, இவர் மீட் பண்ணிருக்காரு வேதிக். அதுல என்னன்னா, அமெரிக்க அரசாங்கம் இவர் இதுக்கு வேலை கொடுத்திருக்காங்க, வேலை போட்டிருக்காங்க. ஏன் இந்திய அரசாங்கம் அவ்வளவு கடுமையானவர்களா இருந்தா இவங்களும் வேலையை போட்டிருக்காங்க. நீங்க போடலையே, நாங்க தான் போடல, நீங்க சொல்லிட்டீங்கல்ல. நான் என்ன கேட்கிறேன், we have a different diplomatic way of looking at things. இவங்க என்ன சொன்னாங்க, we will look at hardcore. இவங்களுடைய எல்லாமே பல்லுக்கு பல், கொலைக்கு கொலை அப்படின்னாங்க. பண்ணத கூட மறுத்தார்கள். பாகிஸ்தான் நம்முடைய தலையை கொய்த போது நாங்கள் அவர்கள் தலையை கொய்தோம். அப்படி இருக்குச்சு.
ஏன் இந்த மாதிரி பொய் சொல்றாங்க? இன்னைக்கு வந்து மோடி ஒரு தேச துரோகம் நடந்திருக்கு, ஏன் இப்படி அவர் மேல நடவடிக்கை எடுக்கலன்னு பாராளுமன்றத்தை முடக்குறீங்க, கூச்சல் போடுறாங்க. யாசின் மாலிக் போய் சந்தித்தார், அது யார் ஆட்சி காலத்துல போனார்? யூபி ஆட்சி காலத்துல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அரெஸ்ட் பண்ணீங்களா? அதுக்காக கேள்விகள்னா இன்னைக்கு நீங்க கோரிக்கை வைக்கிற நீங்க, அவங்க அன்னைக்கு கோரிக்கை வச்சாங்க. வாட் டிட் யூ டு? வெரி சிம்பிள். நாங்க என்ன சொல்றோம், நீங்க என்ன எங்களுக்கு மாற்றாகத்தானே நீங்க வந்தீங்க. மக்களிடம் எங்களுக்கு மாற்றாக கடும் நடவடிக்கை, எல்லையில வந்தா நாங்க வந்தா அப்படியே அரண்டு அவங்க 10 கிலோமீட்டர் உள்ள வாங்கிக்குவாங்கன்னு சொல்லி தானே வந்தீங்க. என்ன நீங்க என்ன சொல்றீங்க? No, we are not failed. We have a different way of, நாங்க வந்து எங்களுடைய டிப்ளமசி வந்து பிராக்டிகல் டிப்ளமசி. ஆனா கிண்டல் அடிச்சு வந்தாங்க. யாசின் மாலிக் போய் பார்த்தா, யாசின் மாலிக் போய் பார்த்தா அது அனுமதிக்கிறது பிராக்டிகல் டிப்ளமசியா? யாசின் மாலிக் வந்து வேதிக்க பார்க்கறதும் பிராக்டிகல் டிப்ளமசி. Do not equate both of them. How are they different? நான் சொல்றேன், ஏன் சொல்றேன். அவர் வந்து காஷ்மீர்ல இண்டிபெண்டன்ஸ் வேணும்னு சொன்ன ஆளு. சரி. ஆனா இவர் இந்தியாவையே வந்து நம்ம ஆட்களை கொன்றவர்கள். இவங்க 2 பேரும் ஒன்னா சார். யாரை கொண்டவர்கள்? இவரு இந்த பாம்பே அட்டாக். யாசின் மாலிக் போய் பார்த்ததோ இதே ஆட்களை கொன்ற ஹபீஸ் சையத் தாங்க. இல்ல நான் இதே ஆட்களை கொன்ற ஹபீஸ் சையத் தான் அவரும் பார்த்தார். ரைட். நான் என்ன பார்த்தது ஒரே பார்த்தது எப்போது? யூபி ஆட்சி காலத்துல. எப்போது? 2 வருஷத்துக்கு முன்னாடி யூபி ஆட்சி காலத்துல. யா, பட் வாட் ஐ எம் சேயிங் இஸ் we take a different. நாங்க என்ன சொல்றோம், எங்களை கண்டிச்சு தானே வந்தாங்க. இன்னைக்கு அவங்கள வந்து அவர் அரஸ்ட் பண்ணி என்னுடைய கேள்வி என்ன, என்னுடைய கேள்வி ரொம்ப சிம்பிள். இவங்க என்ன சொல்லிட்டு வந்தாங்க, எல்லாத்தையும் நாங்க மாற்றிட போறோம், நீங்க செய்தது தவறுன்னு மக்கள் கிட்ட சொல்லிட்டு தானே வந்தாங்க. ஏன் நாங்க வந்து ஏன் துரோகம் பண்றாங்க மக்களுக்கு? அதுதான் என்னுடைய கேள்வி. ரைட். நான் திரு குமரேசன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். இதுல 2 விஷயம் பார்க்கப்படுது. ஒரு பத்திரிகையாளரா அவரை போய் பார்த்தார். அவர் பாபா ராம்தேவ் தெரிஞ்சிருக்கலாம், நரேந்திர மோடியை தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருந்திருக்கலாம், இதெல்லாம் வேற ஒரு விஷயம். இதை பெரிதாக்குவதா அப்படிங்கிற இன்னொரு கேள்வி எழுது. ஒரு கொலைகாரனை, ஒரு டெரரிஸ்ட போய் பார்க்கறத எப்படி நியாயப்படுத்த முடியுங்கிற வாதம் இன்னொரு பக்கம். விச் ஒன் டு யூ பை? அது இத கூட பெரிதாக்கலனாக்கா அப்புறம் எப்படிதான் அவங்க வாழ்வாங்க அப்படிங்கிற கோணத்துல நான் அதை பார்க்கிறேன். ஒரு ஊடகவியலாளராங்கிற கோணத்துல பார்க்கிற போது எத்தனையோ பத்திரிகையாளர்கள் தங்களுடைய உயிருக்கு ஏற்படக்கூடிய ஆபத்தையும் கூட பொருட்படுத்தாமல் எத்தனையோ சாகசங்களை செய்திருக்கிறார்கள். இது சாகசம்ங்கிற வார்த்தையே உடனே எனக்கு வேற வார்த்தை கிடைக்கல. ஒரு இப்படிப்பட்ட அட்வென்ச்சர்கள் மூலமா தான் பல உண்மைகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். வைதிக் அவர்களை பற்றிய முழுமையான தகவல் அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். அவர் உண்மையே எப்படிப்பட்ட பத்திரிகையாளர், எந்த அளவுக்கு அவருடைய எழுத்துக்கள் தாக்கம் செலுத்தினர் பற்றி எனக்கு. ஆனா அவருடைய பேட்டிகள் படிச்சிருக்கிறேன். குறிப்பாக அவர் பாகிஸ்தானில் எனக்கு விரிவான வாசகர்கள் இருக்கிறார்கள் என்றே சொல்லியிருக்கார். ஏன்னா அந்த மாதிரி வடபகுதியில் கூட பல பத்திரிகையாளருக்கு அப்படிப்பட்ட தொடர்பு இருப்பதற்கான இயல்பான சூழல்கள் இருக்கின்றன. அந்த வகையில நான் பாகிஸ்தானுக்கு சென்றிருந்த போது அங்கிருந்த ஒரு பத்திரிகையாளர், நீங்க வந்து சையத்தை சந்திக்க விரும்புறீங்களான்னு, ஏன்னா சத்தியலா அதை பற்றிய ஒரு உரையாடல் வந்திருக்கிறது. அதே சையத் பற்றிய பின்னணியை பற்றி பேசுவோம். அவருக்கு அப்ப நான் அவர் சந்திக்க ஏற்பாடு பண்றேன், நீங்க சந்திக்க தயாரான்னு கேட்டுக்கிறார். இவர் அந்த சவாலை இவர் ஏற்றுக்கிறேன். இதுல என்ன இருக்கு, நான் சந்திக்க நான் ஒரு பத்திரிகையாளர் யாரோனா சந்திப்பேன் இருக்கிறார். அதுக்கப்புறம் தான் சந்திப்பு நடந்திருக்கு. இப்போ அவரு அந்த பேட்டிலே என்ன சொல்றாரு, இது ஒரு பிரச்சனை ஆக்குகிறார்கள், நான் பலவிதமான கிரிமினல் பேர்வழியும் சந்திச்சிருக்கிறேன்னு சொல்றாரு. ராம்தேவ் சேர்த்து சொல்றாரான்னு எனக்கு தெரியாது. ஆனா பல பேரையும் நான் சந்திச்சிருக்கிறேன் சொல்கிறார். ஏன்னா கிரிமினல்களை சந்திச்சிருக்கிறேன், மாவோயிஸ்டுகளை சந்திச்சிருக்கிறேன், எல்டிடி தலைவர்களை சந்திச்சிருக்கிறேன், அதெல்லாம் உங்களை பிரச்சனை ஆக்கலையே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் சேர்த்து வைத்துதான் பார்க்க வேண்டிய ஒரு பத்திரிகையாளர். இவர் உண்மை, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவருடைய உண்மையான பின்னணி என்ன எனக்கு உடனே நான் விசாரிக்க வேண்டி இருக்கிறது. ஆனால் அப்படி பத்திரிகையாளர் என்ற அந்த முறையில் தான் அவர் சந்திக்கிறார் என்றால் அந்த உண்மைகள் நமக்கு கிடைக்கும். அவர் சொல்றாரு, அவருடைய சையதுடைய உளவியல் என்ன, ஏன் இப்படிப்பட்ட ஒரு கடுமையான தாக்குதலை இந்தியா மீது தொடுத்தீர்கள் என்று அறிவதற்கு தான் நான் போனேன். நீங்க உனக்கு எவ்வளவு கொண்டாட்டி இல்ல அதை தாண்டி வந்து நரேந்திர மோடி வந்து இங்க வந்தா நீ போராட்டம் நடத்தாம இருப்பியா அப்படிங்கறதெல்லாம் அப்சர்டா இல்லையா? இது எப்படி நீங்க சொல்லுங்க? நீங்க வந்து ஒரு கொலகாரன் போய் உனக்கு எவ்வளவு கொண்டாட்டி நீ கேட்கறது வாட் கைண்ட் ஆஃப் ஜேர்னலிஸ்ட்? ஒரு ஊடகவியலாளர் எப்படிப்பட்ட கேள்விகளை கேட்க இன்னொரு ஊடகவியலாளர் கூட நீ தீர்மானிக்க முடியும். விமர்சனமா கேட்கிறேன். அது வந்து நீ ஒரு கொலகாரன், அதுவும் வந்து அவர் மேல ஒரு தலைக்கு விலை இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஆள்கிட்ட போய் உட்கார்ந்துகிட்டு இந்த மாதிரி கேள்வி கேட்கறது அப்படிங்கிறது பலியான பல பேருடைய சென்டிமெண்ட்ஸ் ஹர்ட் பண்றதா? அதான் சொல்றேன், அந்த மாதிரியான சென்டிமெண்ட்கள்ல சிக்கி தான் உண்மைகளுக்கு போவதே இல்லை. நான் வந்து உண்மைகள் சில நேரம் கசப்பாகத்தான் இருக்கும்.
ஆனா அப்படி பேசுகிற போதுதான், பல கோணங்கள்ல அணுகிற போதுதான் சில தகவல்கள் கிடைக்கும். நீங்களே ஒரு பேட்டிக்கு போறீங்கன்னா நேரடியா கேள்வி வைக்க மாட்டீங்க, பல பின்னணிகள்ல ஆராய முற்படுவீங்க. ஆனா இவர் அப்படி முயன்றிருந்தால் அதை பற்றி எழுதியிருக்கணும். இது வரைக்கும் அப்படிலாம் எழுதினால தெரியல. அப்படி எழுதினால் என்ன வெளிப்படுத்த என்பதை பார்த்து பாருங்க. ஆனா நான் இதை எப்படி பாக்குறேன்னா, இவர் எப்பொழுது இதை பிரச்சனை ஆக்குகிறார் என்றால், ஒரு சயீதை ஒரு வேதிக் சந்தித்து வந்தார் என்பதோடு மட்டும் இருந்தாக்க ஒரு பெரிய பிரச்சனை ஆக்கி மாட்டார்கள். அதற்கப்புறம் ஒரு பாகிஸ்தான் தொலைக்காட்சிக்கு அளிக்கிற பேட்டியில அவர் என்ன சொல்கிறார்னா, காஷ்மீர் பத்தி சொல்கிறார். ஏன் காஷ்மீர் தனிநாடா தான் ஆகி தொலையட்டுமே, என்னையா போட்டு தள்ள அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்கிறார். ஏன்னா அப்படி கேட்ட ஒண்ணுதான் அது பெரிய தேச துரோக குற்றமா மாறுகிறது. ரெண்டு பேருக்கும் கோபம் இருக்கு, காங்கிரசுக்கும் அது கோபத்தை ஏற்படுகிறது, பிஜேபி கோபப்பட வேண்டிய ஒரு விஷயம் தானே அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. இந்தியாவுடைய ஒரு மாநிலத்தை ஒரு பிரிவினை கொடுக்கலாம், இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்வது அப்படிங்கிறது அவ்வளவு லேசா ஊடக கருத்துன்னு எடுத்துக்க முடியுமா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருக்கு. அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமா, இல்ல இது ஒரு ஊடகமாக இல்லாட்டி ஒரு ஊடகவியலாளருடைய தனிப்பட்ட நடவடிக்கையாக மட்டுமே பார்க்க வேண்டுமா? ஹபீஸ் சையத் பாகிஸ்தான் தீவிரவாதி, மும்பை தீவிரவாத சம்பவத்துக்கு மூளையாக செயல்பட்டவர், இந்திய உயிர்கள் பல பலியார்த்துக்கு காரணமாக இருந்தவர். அவரை பாபா ராம்தேவருடைய நெருக்கமான கூட்டாளியான வேதிக் என்பவர் சந்தித்தார் என்பதுதான் அரசியல் அரங்கத்தில் பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இதை சர்ச்சையாக்கி இருக்கின்றன. அரசாங்கம் இதற்கு விளக்கம் கொடுத்திருக்கிறது, இந்த செயலை கண்டித்திருக்கிறது. அவர் அரசாங்கத்துடைய பிரதிநிதியாக செல்லவில்லை என்ற விளக்கத்தை கொடுத்திருக்கிறது. இந்த விளக்கம், இந்த குற்றச்சாட்டு இவையெல்லாம் விவாதமாக இருக்க இதைத்தான் இந்த நிகழ்ச்சியில் விரிவாக நாம் விவாதிக்கின்றோம். என்னுடைய கேள்வி திரு அமெரிக்க நாராயணனுக்கு. திரு அமெரிக்க நாராயணன், நீங்க சில நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க ஹபீஸ் சையத் ஒரு கொலைகாரன், இந்திய உயிர்கள் பல பலியார்த்துக்கு காரணமா இருந்தவன் அப்படின்னு. அவர் மரியாதைக்குரியவரா என்ன? நிச்சயமா இல்ல இல்ல. எதற்கு அவருக்கு மரியாதை கொடுக்கணும்? அதாவது எல்லாருக்குமே அவங்க பெர்செப்ட்ல இருந்துச்சு. நான் ஒரு கொலைகாரர் கூட இங்க நம்ம ராஜீவ் கொன்றவரை கூட நம்ம மரியாதையா நான் இந்த டிவில பேசுறேன். ஒசாமா ஜி, ஹபீஸ் சையத் ஜி, நான் சொல்றேன், இங்க இருந்து அவன் இவன் என்று நான் ஒரு சில நேரங்களில் பேசியிருக்கலாம். ஆனா பல நேரங்கள்ல ராஜீவின் கொன்ற இயக்கமான பிரபாகரன் அவர்களை கூட அவர் தான் சொல்லியிருக்கேன். அதனால இதுல ஒன்றும் தவறு இல்லை. எந்த ஒரு ஆளுக்கும் அவன் கொலைகாரனே இருந்தாலும் அவருக்கு மரியாதை கொடுப்பதுல தவறே கிடையாது. தவறு இல்லை இல்லையா? ஆனா அவரை பார்த்தா தவறு இல்ல, அவர்கிட்ட உட்கார்ந்து பேசினா இல்ல. யாரு அதாவது இதுல ரெண்டு நம்பகத்தன்மை பிஜேபிக்கு இல்ல. ஏன்னா இத பேக் ஹேண்ட் டிப்ளமசின்னு அவங்க அனுப்பிட்டு இப்ப நான் முடிச்சிட்டு இப்ப எக்ஸ்போஸ் ஆனப்புறம் இது பண்றாங்க. ஒண்ணு அப்படி அவங்க அனுப்பவில்லை என்றால் இங்கேயே ஒண்ணு நடந்தது. வைகோ அவர்கள் போய் இந்த நம்ம எல்டிடி கடைசி இல்ல, அவர் ஒரு பேக் ஹேண்ட் டிப்ளமசி பார்த்தாரு. அது அதனால தம்பி பிரபாகரன் அவர்கள் இறந்தார்னு சொல்றாங்க. இதுல என்ன காரணம்னா, ஒண்ணு இது ஆத்தரைஸ்டா இருந்தா ஒரு then the government should own the responsibility. இவரை வைகோவை அன்றைய அரசு பார்க்க சொல்லி இருந்தால் அது ஒன்று. இல்லை என்றால் இது மாதிரி எதிர் விளைவுகளை இந்தியாவிற்கு எதிராக கூட உண்டாக்கக்கூடிய நிலையிலே அது தவறு என்று கூட. இதுல பிஜேபியுடைய நம்பகத்தன்மை கேள்விக்குறியாக்கப்படுகிறது. ஏன்னா இவர்களுக்கு இவரை பாபா ராம்தேவ் வரவேற்றிருக்காரு. இதை சொல்வதற்கு இல்லை என்று சொல்வதற்கே முதல்ல உடனே அவர்கள் சொல்லவில்லை. இவர்கள் பல நேரம் தேவர் டிப்டோயிங். இன்றைக்கு தான் நேற்றோ இன்றோ தான் சுஷ்மா ஸ்வராஜ் சொன்னாங்க, எங்களுக்கும் அவருக்கு எந்த விதமான தொடர்பு இல்லை. எழுப்பினப்புறம் இது சர்ச்சையான உடனே அதற்கான பதில்கள் தெளிவாக பிஜேபியிடமிருந்து வரவில்லை என்பது உண்மை. நீங்க போய் பாருங்க, என்றைக்கு பதில் சொல்லப்படுது இல்ல 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 பார்லிமெண்ட்ல கிளப்பப்படுது. அதற்கு முன்பே சுஷ்மா ஸ்வராஜ் விளக்கம் என்றைக்கு எந்த நேரத்துல பார்லிமெண்ட்ல எழுப்பப்பட்டது? காலையில எழுப்பப்பட்டது 12 மணி. ஏன் அப்போ மினிஸ்டர் அங்க இருப்பாங்கல்ல, மினிஸ்டர் அங்க இருப்பாங்க. அப்போ 2 மணி நேரம். There's a question about the BJP's credibility on this issue. அதான் உண்மை. அதனால பார்லிமெண்ட் இவ்வளவு தூரம் இயங்காம இருக்கு. ஆங்கிலத்துல ஓனஸ் ஷிஃப்ட். நாங்க அரசாங்கத்திற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிருக்கோம். ஆனால் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லும் பொழுது ஓனர் ஷிஃப்ட் டு காங்கிரஸ் அவங்க தான் அதை நிரூபிக்கணும்.
பாராளுமன்றத்தில் வெற்று கூச்சல் மாத்திரம் செல்லாது. அங்க நீங்க எதை சொல்றீங்களோ நிரூபிக்க வேண்டிய, நாங்க இல்லன்னு டினை பண்ணும்போது இருக்குன்னு சொல்ற நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. சட்டமும் அதுதானே, யூ ப்ரூவ் இட். ஒண்ணுமே இல்ல, ஒரு எவிடன்ஸுமே இல்லாம சும்மா சும்மா பார்லிமெண்ட்ல வந்து சம்பந்தம் இருக்கு சம்பந்தப்பட்டவர்கள் நீங்கள் யாரை சொல்லுகின்றீர்கள்? மத்திய அரசு டினை பண்ணிடுச்சு, ஹை கமிஷன் டினை பண்ணிடுச்சு, வேதிக் டினை பண்ணிருக்காரு, RS எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்ற. இன்னும் என்ன பண்ணணும்? யூ ப்ரூவ் இட். நீங்க சற்று நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க வேதிக்காக நான் பேசக்கூடாது, அவர் பேசட்டும், அவரை நியாயப்படுத்தல அப்படிங்கிறீங்க. ஆனா நியாயப்படுத்திருக்கீங்களோங்கிற ஒரு கேள்வி எழுது. அவரை ஜெர்னலிஸ்ட் நீங்க முத்திரை கொடுத்துட்டீங்க. இந்த ஒரு பேட்டியை அவர் எடுத்திருக்காரு அப்படின்னா, இன்டர்வியூ செஞ்சிருக்காரு அப்படின்னா, எந்த செய்தி நிறுவனத்துக்கு, எந்த பத்திரிகைக்கு அவர் இந்த ஒரு பேட்டியை நடத்திருக்காரு அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? ஆல்ரெடி பிராண்டட் ஜெர்னலிஸ்ட். அவர் கிளைம் பண்ணிருக்கிறார். as a journalist நான் மீட் பண்ணேன்னு அவர் சொல்லியிருக்கிறார். அதை விசாரிக்கணுமா? நான் இந்த ரெண்டு பார்த்து அவர் ஜேர்னலிஸ்ட் அவர் கிளைம் பண்ணும்பொழுது ஏதோ ஒரு பத்திரிகையில ஒரு எடிட்டரா இருந்திருக்காருன்னு கூட நான் கூட பார்த்தேன். அதனால அவர் ஜேர்னலிஸ்ட் கிளைம் பண்ணிக்கிறார். அந்த இம்யூனிட்டி அதுக்கு இல்லைன்னா கூட அவர் கிளைம் பண்ணிருக்கிறார். அதைத்தான் சொல்லுகிறோமே தவிர நான் என்ன சொல்றேங்க, எந்த அளவுலயுமே ட்ராக் டு டிப்ளமசி என்று சொல்லப்படுகின்ற பிஹைண்ட் டோர் டிப்ளமசில இன்வால்வ் பண்ணலன்னு சொல்லியாச்சு. அதுக்கு மதிப்பளிக்கிறீங்க. கண்டிப்பா. அதே போல சென்ற வருஷம் இதே ஹபீஸ் சயீத, இதே தீவிரவாத ஹபீஸ் சயீத யாசின் மாலிக், பிரிவினைவாத தலைவர் யாசின் மாலிக் சந்திச்சார். அவருடைய அமைப்பு கூட ஒரு பத்திரிகை நடத்துது. நான் ஒரு ஜெர்னலிஸ்டா அவரை போய் பார்த்தேன். இது நியாயமான அவர் கேட்டா என்ன விளக்கம் உங்களால கொடுக்க முடியும்? இல்ல நாளைக்கு போய் தாவூத் இப்ராஹிம பார்த்துட்டு நான் ஜெர்னலிஸ்ட்ங்கிற அடிப்படையில பார்த்தேன், என்னுடைய இயக்கம் ஒரு பத்திரிகை நடத்துது, அதனது பத்திரிகையாளரா இன்டர்வியூ நடத்த போறேன் அப்படின்னு போனா ஏத்துப்பீங்களா? உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். சத்தீஸ்கர்ல மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் குழுக்களோட தொடர்பு இருக்கிற ஜேர்னல் பத்திரிகையாளரை பிஜேபி அரசாங்கம் கைது பண்ணிருக்குது. ஆனா அந்த தொடர்பு அந்த மாவோயிஸ்ட் அந்த பத்திரிகையாளர் மாவோயிஸ்ட் தீவிரவாத குழுக்களுடைய வளர்ச்சிக்காக அவரோட சேர்ந்து செஞ்சிருக்காங்க. அதனால அரெஸ்ட் பண்ணிருக்கிறோம். பிஜேபி கவர்மெண்டே செஞ்சிருக்குது. இங்க JKLF அந்த இயக்கம், அதனுடைய பின்னணி எல்லாமே உங்களுக்கே தெரியும். சரி, யாசின் மாலிக் வெறும் பத்திரிகையினுடைய ஆசிரியர் கிடையாது. அந்த இயக்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியாதா? நான் ஒண்ணு கேக்குறேங்க, வேதிக்குடைய நிலைப்பாட்டுக்கும் ஒரு 2-3 திருப்பி நீங்க வேதிக்கு நான் டிஃபெண்ட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. நாங்க டிஃபெண்ட் பண்ணவும் போறதில்ல, அது அவரோட வேலை. நான் அரசாங்கம் தெளிவுபடுத்தியும் கூட 3வது நாள் பாராளுமன்றத்தை முடக்குவதற்கான காரணம் என்ன எல்லாம் நீங்க கேக்குறீங்க சார். நான் ஒண்ணு கேக்குறேங்க, பேண்ட் ஆர்கனைசேஷன், ஒரு பேண்ட் ஆர்கனைசேஷன் இந்தியாவில் ஒரு தீவிரவாத பயங்கரவாத அமைப்பு என்று சொல்லப்பட்டு பேன் பண்ணிருக்கிறாங்க. அந்த இயக்கத்தினுடைய ஒரு குரூப் இந்த நாட்டுடைய முன்னாள் பிரதமரை கொல்லுகிறார்கள். அந்த முன்னாள் பிரதமரை கொன்றவர்களுக்கு நீதிமன்றத்தில் தண்டனை, உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது, உறுதி செய்யப்பட்டிருக்கிறது, ஜெயில இருக்கிறாங்க. அவங்கள போய் ஒருத்தர் போய் பாக்குறாங்க. சொன்ன காரணம்னா எங்க அப்பாவை கொண்டது, உங்க அப்பாவா வேணா இருக்கலாம் ராஜீவ் காந்தி, ஆனால் இந்த நாட்டுடைய முன்னாள் பிரதமரை பேண்ட் ஆர்கனைசேஷன் அவுட்பிட்டோடைய ஒரு தீவிரவாத இயக்கத்துடைய ஒரு நபரை எப்படி போய் பார்க்கலாம்? அப்ப ஏதாவது இவங்க கேட்டாங்களா? அது மாத்திரம் இல்ல, இன்னொன்னு கேட்க பார்த்தது தவறு அப்படிங்கிறீங்களா? நிச்சயமா பார்த்தது அது முறைகேடாக அனுமதி இல்லாமல் பிரியங்கா காந்தி நளினியை சந்திச்சா அது தவறு. ஆனா நளினி சாந்தன், முருகன் பேரறிவாளன் இவங்க எல்லாம் விடுதலை செய்யறதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் முடிவெடுத்தா அதை வரவேற்போம், அது நல்லது. அது யார் சொன்னது? பொன் ராதாகிருஷ்ணன் சொல்றாரு. நீங்க தயவு செஞ்சு ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது, நீதிமன்றம் கம்யூட் பண்ணி நீங்கள் மாநில அரசாங்கம் முடிவு செஞ்சா பண்ணிக்கலாம் சொல்லி இருக்குது. நீதிமன்ற ஆணை என்னவோ அதைத்தான் சொல்லுகின்றோமே தவிர நாங்களா முதல்ல இது எப்ப வருது சப்ஜெக்ட் நீதிமன்றத்தில், உச்ச நீதிமன்றத்தில் இது போல ஒரு தீர்ப்பு வழங்கும் பொழுது அதை பற்றி எங்களுடைய தலைவர் அதை ரியாக்ட் பண்ணிருக்கிறாரே தவிர நாங்க முதல்ல இருந்து உள்ள இருக்கவங்க வெளில விட்டு சொல்றது பிஜேபி என்னைக்குமே தவறுன்னு கோர்ட்ல ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீங்க. ஒரு நிமிஷம், இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். இவ்வளவு பேசுறாரு முல்லா அப்துல் சலீம் சயீப். சரி, இவர் தாலிபானுடைய தலைவர். இவருடைய ஆட்சியில நவம்பர் மாசம் 2013 இந்தியாவிற்கு அவர் வந்தார். விசா இந்திய அரசாங்கம் கொடுத்திருக்கு. பார்லிமெண்ட் கொந்தளிச்சது. ஹோம் மினிஸ்ட்ரி சொல்லுது நாங்க கொடுக்கல, ஐபி தான் கொடுத்திருக்குன்னு. அந்த மனிதன் தாலிபானுடைய தலைவர் கோவால ஒரு மீட்டிங் வந்திருக்கிறாரு. பாருங்க, ப. சிதம்பரம் நிதி அமைச்சரோட உட்கார்ந்து இருக்கிறார். அன்றைக்கு நிதி அமைச்சர், இது பாராளுமன்றத்தில் பெரிய இஷ்யூ ஆச்சு. என்ன சொன்னாங்க இவங்க?
ஒரு தாலிபான் இயக்க பேண்ட் ஆர்கனைசேஷனோட நிதியமைச்சர் அன்றைய நிதியமைச்சர் கூட உட்கார்ந்து பேசியிருக்கிறார். இவங்க இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களா? இவங்க பாரதிய ஜனதா கட்சி குற்றச்சாட்டு ஏதாவது ரைட் ஷார்ட் ரெஸ்பான்ஸ் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறதுனால உங்கள்கிட்ட திரு குமரேசன் அவர்கள் டீம் போகணும். ஷார்ட் ரெஸ்பான்ஸ் இந்த குற்றச்சாட்டு. சிம்பிளி எங்களுடைய டிப்ளமசிய தவறு என்று சொல்லுவார்கள். கடுமையாக கண்ணுக்கு கண் இல்ல, ஒரு தலை கொய்தா 2 தலை கொய்வோம் என்று கூறுவார்கள். இன்ற மாதத்தை மட்டும் சொன்னாங்க அவங்க. இது ஒண்ணு ஒரு நாங்க வந்தாலே எல்லாரும் பயந்து ஓடினவாங்க. தலையை கொய்ற வழக்கம் இந்தியர்களுக்கு கிடையாதுங்க. இல்ல சொன்னாங்க தலையை கொய்ய சொன்னோம் ப்ரூவ் பண்ணுங்க. இல்ல பாகிஸ்தான் ஒரே ஒரு நாள் தெளிவா சொன்னா நீங்க இல்ல பாகிஸ்தான் பாராளுமன்ற மாதிரி பேசாதீங்க. பார்லிமெண்ட்ல 3 நாள் முடக்கறீங்க. அதுக்கு இப்ப கூட நீங்க பேச நான் நடுவுல குறுக்கிடல, பொறுமையா கேட்டுக்கிட்டேன். இப்ப குறுக்கிட்டது நீங்களா? நீங்க தவறாக இல்ல, நீங்க தவறாக சொல்லச்சே நான் குறுக்கிடல. என்னுடைய கேள்வி என்னன்னா, பாகிஸ்தான்ல நம்முடைய வீரர் ஒரு தலையை கொய்தார்களா? அன்று நாமும் திரும்ப செய்தோமா? ஆனா அவங்க யார் தலையும் கொய்யலங்க. இல்ல கொய்தோம். நீங்க நான் எடுத்து காட்டுறேன், நான் எழுதி தரேன். பிஜேபி திட்டம் இந்தியாவுடைய ராணுவத்தை அவமதிக்காதீங்க. இல்ல இல்ல, நீங்க பிஜேபி உங்களுக்கு வேண்டாம். எங்க இந்த இந்திய ராணுவத்தை என்ன அவமதிக்காம மாதிரி பேசுறோம்? ஆமா, அவங்க ராணுவம் நிச்சயமாக அதற்கு அடுத்த நாள் பாருங்க. அதற்கு அடுத்த நாள்ல பாகிஸ்தான் இவர் ஹஸ் பீன் கில். தட்ஸ் தி ட்ரூத். தலையெல்லாம் போயில. But the fact of the matter is, இல்ல, the fact of the matter is, we took appropriate action. ஆனா அதை தாங்கள் அதிகமாக செய்வார்களும் கடுமையாக செய்வோம் என்று பேசியவர்கள் இன்றைய நிலைப்பாடு என்ன? அவர்களுடைய நம்பகத்தன்மையை இழந்து இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைய வாதம். குற்றச்சாட்டு. சரி, இதுல ஒரு விளக்கம் சொன்னார். இது ஐஎஸ்ஐ உடைய உதவியோட தான் இது நடந்திருக்கும் அப்படிங்கிறது இவங்க போய் பார்க்க, பிரியங்கா போய் பார்க்கச்சே ஒண்ணு தான் என்னவோ எல்லாத்தையும் போய் நேரா போய் குதிச்சுட்டாங்க, சட்டத்தை மீறினாங்க. சட்டம் இல்லன்னா அங்க ஜெயில பார்க்க விட்டுருக்க மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கங்க. சரி, நான் திரு குமரேசன் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, இப்ப ஐஎஸ்ஐ உதவியோட தான் அவர் பார்த்திருக்காருங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அது நிரூபிக்கப்படும். அதை தாண்டி இந்தியன் எம்பசிக்கு அது சார்ந்த ஒரு தகவல் இல்ல அப்படிங்கறது அரசாங்கம் கொடுக்கக்கூடிய விளக்கம். இந்தியன் எம்பசியோட நாலேஜோட செய்யப்பட்டதாங்கிறது காங்கிரஸ் எடுக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இவர் போய் ஒரு மோசமான தீவிரவாதியை பாக்குறாரு, அது அங்க இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசிக்கு தெரியல அப்படின்னா இந்த அரசாங்கத்துடைய எம்பசியுடைய தோல்வியாகாதா? நிச்சயமா. அதாவது பல வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டுமல்ல, உள்நாட்டிலேயே நம்முடைய உளவுத்துறை, காவல்துறை எல்லாம் எப்படி எல்லாம் செயல்பட்டு பார்த்திருக்கிறேன்னு. ஒரு வீரப்பனை ஒரு பத்திரிகையாளர் சந்திக்க முடிந்தது, ஆனால் காவல்துறை கடைசி நெருங்க முடியாமல் இருந்தது. ரொம்ப கடைசியாத்தானே போய் அவர் அதுவும் சுட்டுக் கொண்டுதானே பிடித்தார்கள் எல்லாம் நமக்கு பார்க்கலாம். இதை பத்தி நிறைய விரிச்சுட்டே போலாம். நம்முடைய கேள்வி என்னவென்றால், இதை இவர்கள் ஏன் பிரச்சனை இருக்கிறார்கள்? அதுதான் இப்ப நீங்க கேட்டீங்க. இப்ப 3 நாட்கள் அரசாங்கம் தன்னுடைய தரப்பு வாதத்தை நேற்றே வைத்து விட்டது. மீண்டும் இன்றைக்கும் அதை கிளப்பி இன்றைக்கும் அதை நாடாளுமன்றத்தை முடக்குகிறாள் என்றால் அடிப்படையான பிரச்சனைகளை திசை திருப்புறாள் என்பதுதான். உண்மையிலே எதை பற்றி விவாதிக்க வேண்டுமோ அதெல்லாம் விவாதிக்கல. இந்த அமளியை கிளப்பி விட்டு ட்ராய் பில் பாஸ் ஆயிடுச்சு இல்லையா? அப்படி வருஷம் ஒன்னா சொல்லலாம். சத்தம் இல்லாம இதுல எப்பவுமே காங்கிரஸ் இருக்கும்போது அப்படிதான். இந்த அமளி நடக்கலன்னா காங்கிரஸ் ரூல் நடக்கும்போது இதான் அமளியை கிளப்ப வேண்டியது. ஓசைப்படாம இந்த ஒரு விவகாரத்துக்கும் தொடர்பு இருக்கு. அந்த நான் என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, காங்கிரஸ் ரூல் நடக்கிற போதும் கூட இப்படி அமளியை கிளப்பி விட்டு ஓசைப்படாமல் இந்த மாதிரி விஷயங்களை நிறைவேறுவதற்கு பிஜேபி ஒத்துழைத்திருக்கிறது. இப்பொழுது இவருடைய டர்ன் ஒத்துழைப்பதற்கான டர்ன். ஆனா அடிப்படையில் மக்களுடைய பிரச்சனைகள் அங்கு அவைக்கு வராமல் அமளி சந்தடி சாக்களை மறக்கப்பட்டு விடுகிறது. ஆனா இந்த ஒரு பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அவர் பத்திரிகையாளர் யாரை சந்திக்க வேண்டும், எப்போது சந்திக்க வேண்டும், யார் கட்டளையிடுவது? சட்டத்துக்கு உட்பட்டுதான் ஒரு பத்திரிகை செயல்பட வேண்டும் என்றால் ஒரு காலத்தில் உண்மைகள் வெளிவராது. அரசாங்கம் எதிர்பார்க்கிற உண்மைகளை மட்டுமே ஒரு பத்திரிகையாளர் எழுதி கொண்டிருக்க முடியுமா? மீண்டும் மீண்டும் வேதிக் யார் என்பது பற்றிய முழுமையான தகவல் இல்லை என்கிற வருத்தத்தோடு தான் நான் பதிவு செய்யறேன். அதை நான் விசாரிக்கணும், இன்னும் அறிய வேண்டியிருக்கிறது. அவர் உண்மையிலே ஒரு பத்திரிகையாளராக தான் தன்னுடைய கடமையை செய்தார் என்றால் அவருக்கு நான் முழுக்க ஆதரவாக இருக்க தயாராக இருக்கிறேன். அந்த ஒரு கேள்விக்கு பதிலே இல்லை. அவர் எந்த செய்தி நிறுவனத்துக்காக பணிபுரிந்தார், எந்த டெலிவிஷன் சேனலுக்காக பணிபுரிந்தார், அவர் ஹஃபீஸ் சயீத் ஒரு முக்கியமான இன்டர்வியூ செஞ்சுட்டு வந்திருக்காரு. அதெல்லாம் எந்த பத்திரிகையால வெளியில வந்தது? இதற்கு முன்னே ஒரு பெரிய சார்பாகத்தான் போகணும் என்ன கட்டாயம் இருக்கிறது? அவர் ஒரு முன்னாள் பத்திரிகையாளர் தான். சொல்ல போன தொழில்ங்கிற அடிப்படையில் பாத்தீங்கன்னா ஒரு பிடிஐல இருந்திருக்காரு, பாஷாங்கிற பத்திரிகை நடத்திருக்காரு என்று பழையது. அதுக்கப்புறம் போனா அவர் சுயேட்சையாக செயல்படுகிற பத்திரிகை. அவர் எந்த பத்திரிகை கொண்டு வந்தாலும் எந்த சேனல் கொண்டாலும் கொடுக்க முடியும். அவர் என்ன செய்ய போறாரு இனிமேதான் வரணும்.
ஆனா இதுவரைக்கும் அவர் குறைந்தபட்ச தகவலை பதிவு செய்யணும். நான் என்ன பேசினேன், அவர் எப்படிப்பட்ட கருத்து வெளிப்படுத்த எழுதட்டுமே, மக்களுக்கு தெரிய விட்டுமே, அதை விமர்சிப்போமே. அதுக்கு வாய்ப்பே தராமல் இந்த வேற மாதிரி ஆக பிஜேபி மீது ஒரு குற்றம் சொல்ல, காங்கிரஸ் பழைய கதையெல்லாம் அவர் சந்திப்பை விட அவர் சொன்ன கருத்துக்கள் ரொம்ப விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது என்ன விஷயம் சொல்றாரு, காஷ்மீருடைய பிரிவினை துணியில பேசுகிறார். He is questioning the sovereignty of this country. அவர் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாதா? மத்த அருந்ததி ராய் பேசினா செடிஷன் வேணுங்கிறீங்க, இவர் மீது ஏன் ஒரு பாபா ராம்தேவோட நெருக்கமான கூட்டாளி என்பதனாலயா? இன்னொரு கூட சொல்லியிருக்கிறார், இந்திய அரசாங்கம் பிரதமர் மோடி பாகிஸ்தானுக்கு எதிராக இல்ல நல்ல உறவை வைப்பதற்கு தான் விரும்புறான்னு கூட சொல்லியிருக்கிறாரு நினைக்கிறேன். அது கூட நான் பார்த்தேன், சொல்லியிருக்காரு. ஆனா நான் என்ன கேட்கிறேன், மோடி வந்தா நீ அந்த யார் வரவேற்க பாருங்க. இப்போ பார்லிமெண்ட்ல அமைச்சர் பதிலளிக்கும் போது கூட அவர் கேள்விக்கு அவரை வந்து காப்பாற்றணுங்கிற எந்த எண்ணத்திலையும் பேசல. கண்டிக்கத்தக்கதுன்னு ஒரு பார்லிமெண்ட்ல ரெக்கார்ட் பண்றாங்க. அதனால அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு அவர் கண்டிச்சிருக்க. அண்ணன் சொல்றாங்க பத்திரிகையாளரா சந்திக்கலாங்கிறாங்க. இப்ப அரசாங்கத்தின் நிலைப்பாடு அது சந்தித்திருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அரசாங்கம் கண்டிக்கலாமா, நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தானே. அதுதாங்க சொல்றேன். இந்த பாருங்க, இஷ்யூ என்னைக்கு 9ஆம் தேதியோ ஒன்னும் சந்திச்ச கிட்டத்தட்ட 2-3 வாரம் ஆயிடுச்சு. சப்ஜெக்ட் 2 நாளைக்கு முன்னாடி பேஸ்புக்ல அந்த போட்டோ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை வருது. அதெல்லாம் கரெக்ட் தான். இன்றைக்கு அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது என்பதை பார்க்க வேண்டும். நடவடிக்கை எடுக்கணும்னு என்ன பொறுத்த வரைக்கும் நடவடிக்கை எடுக்கணும் தான் மத்திய அமைச்சரவை சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணும். ஆனா நான் ஒரு கேள்வி கேட்டேன், அது நீங்க இவர்கிட்ட சொன்னீங்க, அவர் பதில் சொல்லல. ப. சிதம்பரத்தோடு சலீம் யசீப் நம்ம இந்தியாவில கோவாவில தலிபானுடைய தீவிரவாத குழுத்தினுடைய ஒரு தலைவர் ப. சிதம்பரம் அன்னைக்கு இருக்கிற அமைச்சரோட உட்கார்ந்து இருக்கிறார். இதுக்கு விசா கொடுத்தது யூபி அரசாங்கம், இன்டெலிஜென்ஸ் பியூரோ அனுமதித்து கொடுத்தது என்று அன்றைக்கு பாராளுமன்றத்தில் சொல்லப்பட்டது. இதற்கு பதில் சொல்ல மாட்டாங்களா? இட் இஸ் யுவர் அலிகேஷன். எனக்கு அந்த ஃபேக்ட்ஸ் தெரியல. ஒரு ஃபேக்ட் உண்மையாக இருக்குமானால் ஒரு அரசாங்கம் செய்யும் பொழுது அதற்கான காரண காரியங்கள் அந்த அரசாங்கத்தில் இருக்கும். ஆனால் ஒரு அரசாங்கம் மறுத்து இருக்குது. ஒன்னு இந்த அரசாங்கம் சொல்லட்டும், நாங்க தான் இருந்தால் அவர் தீவிரவாதியாக இருந்தால் அதை எங்களை ஒரே ஒரு நிமிஷம் சார் நீங்க கேள்வி தயவு செஞ்சு நான் கேட்ட முடிச்சிடுறேன். நான் உண்மையாக இல்லை என்று சொல்லவில்லை. உண்மையாக இருந்தாலும் அது சரி என்றால் ஏன் அததான் அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. நாங்க என்ன சொல்றோம், தீவிரவாதிகளும் மாவோயிஸ்டும் பேசத்தகாதவர்கள் அல்ல. மாவோயிஸ்ட் கூட பேசணும் தான் நாங்க சொல்றோம். தீவிரவாதிகளும் பேசணும். பேசாமல் ஒரு காரிய வேலைகளை முடிக்க முடியாது. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா மாவோயிஸ்ட் கூட பேசக்கூடாது, தீவிரவாதிகள் கூட பேசக்கூடாது. ஆபீஸ் பத்தி இங்க பேசலாம். அதுதான் நாங்களே அவரும் தீவிரவாதி. பம்பாய் இதுல வந்து இந்த நாட்டுல பல இடங்கள்ல இது பண்றதுக்கும் ஒரு தனி நபராக செய்வதற்கும் ஏன் பாராளுமன்றத்திலேயே அவங்க இருக்க வந்து பாராளுமன்றத்துக்குள்ள வந்து 10-15 பேர் உள்ள வந்தாங்களே அவங்களதான் நல்ல அவர்கள் அதுல கிரேட் இருக்கத்தான் செய்யும் இல்லையா? எப்படி நீங்க என்ன சிரிக்கிறீங்களா? ஒரு இன்சிடென்ட்ல ஒருத்தர் கொல்வதற்கும் ஒரு ஆர்கனைஸ்டா வந்து தொடர்ந்து இது இருக்கும். கிரேடிங் வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஒரு கொலை செஞ்ச எல்லாரும் கொலைகாரம் தான், கிரேடிங்ல வித்தியாசம் இல்லை. ஏன் ஒருத்தருக்கு வந்து அமெரிக்க அரசாங்கம் இவர் தலைக்கு ஒரு விலை போடுறது, எல்லா தீவிரவாதிகளுக்கும் ஏன் விலை போடல? அப்ப கிரேடிங் இருக்கா இல்லையா? இதை பார்த்து அசாம் இன்சர்ஜென்சி போது வடகிழக்கு மாகாணத்துல தீவிரவாத பாதையில இருந்தவங்கள்ட்ட எல்லாம் அன்றைய உள்துறை அமைச்சகம் பேசலையா? அத்வானி தலைமையிலான அமைச்சகம் டாக்ஸ் நடத்தலையா? அவங்கள மெயின் ஸ்ட்ரீம்ல கொண்டு வரலையா? அதுக்கப்புறம் காஷ்மீர் தீவிரவாதியா இருந்தாலும் இவர் மாவோயிஸ்ட்ங்கிறார். மனம் திரும்பி யார் வந்தாலும் ஏத்துக்கு தானே காணும். அதான் மனித நான் கேட்பது பாருங்க. மாவோயிஸ்ட் தீவிரவாதி கிரேட் 1 கிரேட் 2 அவங்க 27 பேரை உங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க கொண்டாங்க. விசி சுக்லா இறந்து போட்டாரு தலைவர். கிரேட் 2 கிரேட் 1 அவங்க எங்க வைக்க போறீங்க? நீங்க பேசணும்னு யாரும் இல்லைங்க. உள்நாட்டு தீவிரவாதிகள் ஐ திங்க் டைக்ரெசிங் இந்த தருணத்தில் வெளிநாட்டு தீவிரவாதிகள் ஐ திங்க் டைக்ரெசிங் இதை தாண்டி எழுந்திருக்கக்கூடிய கேள்விகள் பல இருக்கின்றன.
ஹஃபீஸ் சயீத் அமெரிக்காவால் அவரது தலைக்கு விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது, மதிப்பு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது இந்தியாவில் நடந்த மிக கொடூரமான தீவிரவாத சம்பவத்துக்கு மூளையாக செயல்பட்டிருக்கிறார் ஹஃபீஸ் சயீத். ஆனால் ஹஃபீஸ் சயீதை பாபா ராம்தேவுடைய நெருங்கிய கூட்டாளி சந்தித்திருப்பது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. நான் திரு குமரேசன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். இன்னைக்கு இந்த மாதிரியான இஷ்யூஸ் ஆஃப் நேஷனல் இன்ட்ரெஸ்ட ஒருமித்த கருத்துல நம்ம செயல்படணும் திரு குமரேசன். ஆனா இந்த விவகாரத்துல இதையும் மற்றும் ஒரு பாஜக வெர்சஸ் காங்கிரஸ் விவகாரமா மாறி இருப்பதனால இன்னைக்கு நடக்கக்கூடிய அமளிகள், துமளிகள், பிரச்சனைகள், சர்ச்சைகள், சண்டைகள் இதையெல்லாம் பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு ஆளா ஹஃபீஸ் சயீத் இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு அச்சம் தான் எழுதுறது. அதாவது இந்தியாவுக்கு எதிராக சயீத் போன்றவர்கள் அவரோட சேர்ந்திருப்பார், ஐஎஸ்ஐ உட்பட நான் சேர்த்தே சொல்றேன். ஏன்னா பாகிஸ்தான் அரசுக்கே கட்டுப்படாத அமைப்பாக ஐஎஸ்ஐ செயல்பட்டு கொண்டிருப்பான்னு நமக்கு தெரியும். ஏன்னா ஐஎஸ்ஐ என்ன வேணாலும் செய்ய, அதுல சயீத்துக்கு தொடர்பு இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். நமக்கு இப்போது இருக்கலாம் என்றுதான் பேச வேண்டிய. ஆனா என்னுடைய பிரச்சனை என்னன்னா, இப்போ சயீத் போன்றவரோடு இவர்கள் பேசிவிட்டு வருகிற போது அந்த விஷயங்களை அவர் எழுதுகிற போது அந்த பேச்சுவார்த்தை என்றால் ஏதோ ஒரு டிப்ளமேட்டிக்கா இன்னொரு அரசோடு உட்கார்ந்து பேசுவோம் அந்த அர்த்தத்தில் சொல்லல. சில அணுகுமுறைகளை நீங்கள் உருவாக்கிக் கொள்வதற்கு கூட இந்திய அரசு எப்படி இந்த பிரச்சனையை கையாள வேண்டும் என்பதற்கான அணுகுமுறை உருவாக்குவதற்கு கூட அப்படிப்பட்ட எக்ஸ்போசர்ஸ் பயன்படும். பத்திரிகையாளர்கள் அப்படி எக்ஸ்பர்டைஸ் இருக்கு இந்த மாதிரியான விஷயத்தை கையாளுறதுக்கு. ஒரு அரசாங்கத்துக்கு சார்பாகவோ அரசாங்க நலனுக்காகவோ கையாளுறதுக்கு அவருக்கு என்ன அதிகாரம் சொல்லி முடிச்சு. ஒரு பத்திரிகையாளர் அப்படியெல்லாம் ஒரு அரசாங்கத்தை அனுமதி வாங்கிட்டு போய்கிட்டு இருக்க மாட்டாருங்க. அவர் சொந்த அவரே சொல்றாரு, நான் போன இடத்துல எனக்கு இப்படி ஒரு விவாதம் வந்தது, அப்ப எனக்கு இப்படி ஒரு சந்திக்க தயாரான்னு கேட்கிறாரு, நான் ஒத்துக்கிட்டேன்னு சொல்றாரு. கிடைக்கிற வாய்ப்பை அவர் பயன்படுத்திக்கிறார். அது பயன்படுத்தியதன் மூலமாக நான் என்ன சொல்றேன்னா, இந்தியாவுக்கு எதிரான சதிகள், அந்த மனநிலை, அதை தடுப்பதற்கு இந்த மூலமாக கிடைக்கிற உண்மைகள் பயன்படாதா? இவர் எழுதினால் ஆனா அப்படி எழுதட்டுமே, ஆனா அப்படி எழுதுவதற்கான தயக்கத்தை இப்ப ஏற்படுத்தியாச்சு. ஏன்னா ஒரு காஷ்மீர் பத்தி ஒரு கருத்தை சொல்றார். அவர் கருத்தை சொன்ன உடனே அதை மறுபடியும் ஒரு தேச துரோக பிரச்சனையாக மாற்றுகிற போது யார் வெளிப்படையாக கருத்து சொல்வார்? இப்ப காஷ்மீர் பிரச்சனையே 2 விதமான இயக்கங்கள் இருக்கா இல்லையா? ஒன்னு பாகிஸ்தானோடு சேர வேண்டும் என்று கூறுகிறவர்கள், இன்னொரு பக்கத்தில் தனிநாடாக இருக்க வேண்டும் என்று கோருகிறவர்கள். அவரோடு பேசுவதில் என்ன கேடு வந்தது? பேசட்டும், பிரச்சனை நாமும் வாங்கிடும். இந்திய மக்களுக்கு எந்த ஒண்ணுமே தெரியக்கூடாது, அரசாங்கம் சொல்வதை மட்டும் தான் கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு சர்வாதிகாரத்தனம் இல்லையா? ஆக காலங்கள் மாறுகிறது. உண்மை சாவரினிட்டி, இந்தியாவுடைய ஒரு மாநிலத்துடைய சாவரினிட்டியை சேலஞ்ச் பண்றது அப்படின்னா அந்த காஷ்மீருடைய வரலாற்றை நம்ம நிச்சயமா பேசலாம். பல காஷ்மீரின் வரலாறு, காஷ்மீர் இது சொல்லி முடிச்சுக்கிறையா? காஷ்மீர் இந்தியாவோடு இணைந்த அந்த வரலாற்று பின்னணியை மீண்டும் மீண்டும் நாம பார்க்க தவறுகிறோம். அதனாலதான் ஒரு வெறும் உணர்ச்சியை மட்டும் கிளப்பி விட்டுட்டு உண்மையை பார்க்க தவறுகிறோம். அதனால மீண்டும் விவாதிக்க ஒரு அடிப்படையான அவர் பாராளுமன்றம் நிறைவேற்றிருக்கக்கூடிய விஷயம் இன்னைக்கு அன்செட்டில், ஒரே அன்செட்டில் அஜெண்டா இன்னைக்கு பாகிஸ்தான் ஆக்கியபைடு காஷ்மீர்ல இருந்து பாகிஸ்தானை அப்புறப்படுத்துவது மட்டும்தான். மற்ற காஷ்மீர் இந்தியாவுடைய மாநிலம் சரியா இருக்குமா? நீங்க கேள்வி கேட்டதுல ஒரு விஷயம், துரதிருஷ்டவசமான விஷயம், அந்த சாத்தான் வேதம் ஊதுற மாதிரி அந்த ஆளு இவரு சொல்றாரு, இவரு ஹஃபீஸ் சொல்றாரு, நீங்க இந்தியாவுடைய செக்யூலர்ஸ் பத்தி காங்கிரஸ் திட்டுறாரு. இந்த ஆள் அதான் சொல்றேன், டெவில் கோட்டிங் ஸ்கிரிப்சர்ஸ், சாத்தான் வேதம் ஓதுகிறது. இது எதனால? அந்த தீவிரவாதி பயங்கரவாதி கிட்ட இருந்து உங்களுக்கு சர்டிபிகேட் அவர் கொடுத்துட்டு இருக்கிறாரு. காங்கிரஸ் இது தேவையா? பார்லிமெண்ட்ல நீங்க பண்ணதுனால அந்த ஆள் சொல்றாரு உங்களுக்கு அது தவறு. அவருக்கு என்ன ரைட் இருக்கிறது? இந்த நாட்டினுடைய பயங்கரவாதத்தை தூண்டிவிட்டு பல பேரை கொண்ட சாமானிய மக்களை கொன்ற அவங்க இந்த மாதிரி பேச வைத்தது யார்? காங்கிரஸ். பார்லிமெண்ட்ல உட்காந்து 3 நாள் இதை முடக்கி விட்டு பாராளுமன்றத்தை இவர மாதிரி சொல்ல முடியாது. இந்த நாட்டுக்கு எதிரான யாராக இருந்தாலும் மரியாதை கொடுத்து பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. என்னால பேச முடியாது, போலியா பேச முடியாது. பிரபாகரன் எப்படி சொல்றீங்க நீங்க? யாரா இருந்தாங்க என்ன சொன்னீங்க? பிரபாகரன் என்ன பிரபாகரன் அப்படின்னு பிரபாகரன் தான் சொன்னேன். அப்புறம் அவன் சொல்றீங்களா? அவர் எதையும் சொல்லலங்க. இல்ல, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இது என்ன கேள்வி? பாருங்க, தமிழ்நாட்டுல
நீங்க பிரபாகரனை பற்றி பல முறை பேசியிருக்கிறீர்கள். அவன் என்று சொல்லியிருக்கிறீர்களா, அவர் என்று சொல்லியிருக்கிறீர்கள்? எனக்கும் எதிரானவர்கள் அதெல்லாம் சந்தேகம் இல்ல. ஆனா எதிரானவர்களை நீ அவன் என்று கூறுகிறீர்களா, அவர் என்று கூறுகிறான் கேள்வி. உங்களுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு நீங்க பாருங்க, தீவிரவாதி பயங்கரவாதி உங்களுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு. இப்ப பிரச்சனை என்னன்னா, அங்க வந்து அவரை பேட்டி கண்ட பத்திரிகையாளர் என்ன சொல்றாருன்னா, இவர் வந்து மோடி அரசாங்கத்தோடு நெருக்கமானவராக தன்னை காட்டிக் கொண்டார் அப்படிங்கும் பொழுது பல விஷயங்கள் கிளியர் பண்ண வேண்டியிருக்கிறது. அவர் மீது நடவடிக்கை எல்லாம் விரைந்து எடுக்க வேண்டாமா? தன்னை வந்து மோடி அரசாங்கத்துக்கு நெருக்கமானவராக இவர் காட்டிக் கொண்டிருக்கிறார். அவர் வந்து அரசாங்கம் அனுப்பல, அதுக்கான ஆதாரங்கள் எதுவும் இல்ல. சோ வி cannot jump to such conclusion. ஆனால் அங்கே வரக்கூடிய குற்றச்சாட்டு இவர் வந்து தன்னை மோடி கவர்மெண்டோடைய ஒரு நெருக்கமானவராக, அதுக்கு ஒரு இன்ட்ரோஸ் இருக்கக்கூடிய மோடியை வரவேற்று ஆதரிச்சு எழுதிக்கிறார். அது பத்தி அவர் சொல்லியிருக்கிறார். இத பத்தியே நான் மோடி அரசாங்கம் சொல்லி வரவில்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவதுங்க, முகாந்திரம் இல்லாத குற்றம் சாட்டு சொல்லாதீங்க. நீங்க சொல்ல நீங்க சொல்ல பேட்டி கண்ட பத்திரிகையாளர் கேட்கும் பொழுது அதுக்கு தெளிவுபடுத்திருக்கிறாரா இல்லையா? மோடிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்லிருக்கிறாரா இல்லையா? நான் சொல்றேன், அவரு பேசினதுக்கெல்லாம் நாங்க ஏன் பதில் சொல்லணும் தான் கேட்கிறேன். நீங்க நடவடிக்கை எடுத்தா இந்த விளக்கம் அதிகமாக கேட்கப்படாது. நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், விளக்கம் கொடுங்க. சொல்லுறது முடிச்ச உடனே சொல்லுங்க. டிராக்டிவ் டிப்ளமசி எப்பயும் செய்யறதுதான். சரி, இது மாதிரி பத்திரிகையாளர்கள் பலர் வெளிநாடுகளில் சந்திச்சிருக்காங்கன்றது உண்மை. இவர்கள் இதுல வந்து இவர்கள் நெருக்கமானவர்கள். சரி, இந்த இவரு வேதிக்கு அப்போ வந்து இவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இதுல ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, இதுல வந்து அனுப்பினதோ தவறில்லை, அனுப்பிவிட்டு இவர்கள் வேண்டுமென்றே இது மாட்டிக்கிட்ட பிறகு மாத்திக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்க, எல்லாம் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இன்னைக்கு ஒருத்தர் கொண்டிருக்காங்க பாகிஸ்தான் எல்லையில, நம்ம நாட்டுக்குள்ள வந்து கொண்டிருக்காரு. ஆனா இவர்கள் ஏன் மாற்று விதமாக செய்கிறார்கள், ஏன் மக்களை ஏமாற்றுகிறார்கள் தான் இந்த கேள்வி. நாராயணன், இவங்க அனுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த எல்லையில பாகிஸ்தான் எல்லையில இருந்துட்டு இந்தியாவுக்கு எதிராக அனுப்பியிருக்காங்க அவரை அப்படிங்கிறீங்க. இவங்களை கூட்டிட்டு போனது யாரு தெரியுமா? குழு ஒரு நல்லா புரிஞ்சுங்க. முன்னாள் பதில் சொல்றேன், நீங்க கேட்டீங்க. அந்த குழு போகச்சு எந்த ஒரு குழுவும் போகச்சு அரசாங்கத்துக்கு தெரிவித்துட்டு போவாங்க. சரி, இத மணிசங்கரையர் வந்து இவரை யாசிம பார்க்க போறோம், அதுக்காக அழைச்சிட்டு போறோம் சொல்றேன். அந்த குழுவை சேர்ந்தவர் ஒருவர் அந்த குழு வேலை முடிந்த பிறகு, அபிஷியல் ஒர்க் முடிந்த பிறகு இவர் போய் பார்த்திருக்காருதான் உண்மை. இதுல இவங்களே போட்டு அனுப்பியிருக்காங்கன்றதான் உண்மை. இப்படி சந்தேகத்துக்குரிய ஆள நீங்களே சந்தேகம் இல்ல. அவர் வந்து பிஜேபி அரசு கிளியர் பண்ணதான் நம்பினோம். பிஜேபி அரசு அமைச்சர்கள், காங்கிரசுடைய மூத்த தலைவர்கள், பிஜேபி அரசு இல்ல. ஒரே எனக்கு நீங்க வாய்ப்பு தராங்க, அவர்கிட்ட போறீங்க. ஒரே வெளிமண்ணில் இருந்து இந்தியாவிற்கு எதிராக பேசுற, இங்க வந்து பேசினா கூட தப்பு இல்ல. வெளிமண்ணில் இருந்து இந்தியாவுடைய அதுதான் ஒரு விஷயம் சொல்றேன். இவர் சொல்றாரு கூட்டிட்டு போனாங்கிறது மாத்திரம் இல்லங்க, ரீஜனல் பீஸ் இன்ஸ்டிடியூட் இஸ்லாமாபாத்ல போர்ட்ல இருக்கிறவர் மணிசங்கர் ஐயர். அவர் இந்தியாவில இருந்து செலக்ட் பண்ணவங்க யாரை கொண்டு போகணுங்கிறது மணிசங்கர் ஐயரோட கன்சல்டேஷன் இல்லாம நடக்குமா? அவர் போர்ட் மெம்பர். அது மாத்திரம் இல்ல, இப்ப இன்னைக்கு ஆர்எஸ்எஸ்ங்கிறீங்களா, அவர் ஆர்எஸ்எஸ் தெரிஞ்சு ஏன் கூட்டு போனீங்க அவரை? நாங்க மறுபடியும் சொல்றேன், இது வந்து இந்த அரசாங்கத்தின் அனுமதியுடன் இந்த அரசாங்கம் சொல்லி அனுப்பிய குழு. அதுதான் அது. அப்போ மணிசங்கரையரையும் ஒரே ஒரு நிமிடம் இந்த மாதிரி எந்த குழுக்களும் போகச்சு இந்த அரசாங்கத்துக்கு தெரிவிக்காம போயிருக்க மாட்டாங்க. இதுக்கு போறதுக்கு அந்த குழுல யார் போறாங்கன்றது அரசாங்கம் வந்து வேண்டாம் இவ போக கூடாதுன்னா போக முடியாது. என்ன போக முடியாது சார், அது கவர்மெண்ட் இல்ல பிரைவேட் விஷயத்துல கூட if they had a doubt இவர் போய் வெளிநாட்டுல இந்தியாவிற்கு எதிராக இருப்பாங்கன்னு அவங்க அனுப்புவாங்களா இந்த அரசாங்கம்? இவர் போய் பார்க்க போறாரு அப்படின்னு அரசாங்கம் தெரியாது. செலக்ட் பண்ணது அப்ப நல்ல ஆளுதானே செலக்ட் பண்ணி கூட்டிட்டு அவர் தானே செலக்ட் பண்ணிக்கிறார். டைரக்டர் அவர் தான். அதுக்கு டைரக்டரா இருந்தா அவர் எல்லாத்தையும் செலக்ட் பண்றது இல்ல. டைரக்டரா இருந்தா எல்லாம் செலக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வேற யாரும் செலக்ட் பண்ண நரேந்திர மோடி இல்ல மணிசங்கர் ஐயர் இவரை கண்டிப்பா கூட்டிட்டு போய் போயிருக்கிறாரு. சொல்லி இருக்கலாம், ரைட், சொல்லி இருக்கலாம். இது வந்து உங்களுடைய பார்வையில வேற முக்கிய விஷயங்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டு இது தேவையற்ற ஒரு சர்ச்சையா உருவாக்கி இருக்கு அப்படின்னு
இது எப்படி கையாளப்படணும் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வை? அவர் மீது நடவடிக்கை வேணுங்கிற ஒரு பார்வையும், ஒரு பத்திரிகையாளர் அப்படிங்கிற ஒரு வகையில் அவர் மேல என்ன நடவடிக்கை எடுக்க முடியும், எந்த சட்டத்தின்படி நடவடிக்கை எடுப்பீங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. ஹவு ஷுட் திஸ் பி ஹேண்டில்? நான் என்ன அரசியலா ஒரு விஷயத்த சொல்றேன். உலக பெரும் பயங்கரவாதி ஒருத்தர் இருக்கிறார். ஒரு நபருங்கிற அடிப்படையில் இல்ல, ஒரு நாட்டினுடைய அதிபராக உலகத்தை எந்த நாட்டு மூலமெல்லாம் அது படையெடுக்கும், ஏதாவது ஒரு போலியான காரணத்தை சொல்லி அந்த நாட்டை அழிக்கும், குழந்தைகளை கொன்று குவிக்கும். அவரை சந்திக்கிறது கிடைக்கிற வாய்ப்பு ஒரு பொன்னான வாய்ப்பாக கொண்டாடுகிறார். அவர்கிட்ட அழைப்பு வந்துருச்சுன்னு சொல்லி இதை ஊக்க முடியலனாக்கா நீங்களா என்ன தெரியல, பரவாயில்ல, மக்களுக்கு தெரியும். யார குறிப்பிடுறீங்க, யாரு கொண்டாடுறா? என்ன உலகம் பூராக்கும் நான் தான் வச்ச ஆணைன்னு சொல்லி யாருமே இல்லையா? இல்ல, யார் சொல்ற? ஜஸ்ட் கிளாரிஃபை. அமெரிக்க அரசு உலகம் முழுக்க தான் வைத்ததுதான் சட்டம் என்று ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கவில்லையா? உங்க நாட்டில் ஒரு பயங்கர ஆயுதம் இருக்கு என்று சொல்லி உங்கள் நாட்டில் மீது படையெடுக்க அவர் தயாராக இல்லையா? எந்த நாட்டு இருந்தாலும் சரி, அவருடைய பாதைக்கு வரவில்லை என்றால் என்னதான் ஒரு கிளப்பிவிடாது நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட நான் அதனால ஒரு தனி நபராக சொல்லிவிடக்கூடாது. ஒபாமா என்கிற தனி நபர் அல்ல அங்க பிரச்சனை, அங்க அதிபர், அமெரிக்க அதிபர் யாராக வந்தாலும் இப்படிப்பட்ட கொள்கையை செயல்படுத்துகிற போது அவரை சந்திக்கிற வாய்ப்பை கொண்டாடுகிறார்கள். ஆனா நான் என்ன சொல்கிறேன், ஒரு பத்திரிகையாளர் என்ற முறையில் யாரை வேண்டுமானால் சந்திப்பதற்கான உரிமை இருக்கிறது. அந்த உரிமை என்பது அந்த மக்களுக்கு அந்த உண்மைகளை தெரிய வைப்பதற்கான ஒரு கடமையாகவும் பத்திரிகையாளருக்கு இருக்கிறது. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், வேதிக்கு எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியாது. அப்படி ஆனால் நான் சொல்லி முடிச்சேன், அந்த இஃப் கண்டிஷனோட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதே நேரத்தில் அவர் பத்திரிகையாளர் தான் அந்த கடமையை செய்திருக்கிறார் என்றால் அதுக்கு முழு உண்மை தரணும். மற்றபடி உள்நோக்கத்துடன் கூடிய சந்திப்பாக இருக்கும் என்றால் அந்த உண்மைகள் வெளியே வர. அதுக்குதான் நீங்க என்ன இதை எப்படி கையாளணும்னு கேட்டீங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லியிருக்கிறது, நாடாளுமன்றத்திலே சொல்லியிருக்கிறார்கள், வெளியும் சொல்லியிருக்கிறார்கள், இது குறித்த ஒரு முழுமையான விசாரணைக்கு ஆணையிடுங்கள் என்று சொல்லியிருக்கார்கள். அப்படி விசாரணைக்கு ஆணையிடுகிறோம் என்று கூட நீங்க சொன்னீங்க. என்ன ஆக்ஷன் எடுக்கிறீங்க, என்ன ஆக்ஷன்? கைதெல்லாம் செய்ய வேண்டாம், முதல்ல விசாரணை நடத்தணும் சொல்லி அறிவிக்கட்டுமே. ஏன் அந்த அறிவிப்பு கூட வரல? அப்படி விசாரணை நடத்தணும், நேர்மையான விசாரணையாக இருக்கட்டும், சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் அதில் விசாரிக்கட்டும், அந்த உண்மைகளை மக்களுக்கு சொல்லட்டும். என்னை அருந்ததி ராய் இது போல காஷ்மீர் விவகாரத்தில் பிரிவினை கோணத்தில் பேசினார், அவர் மீது நடவடிக்கை எடுங்க, அவரை கைது செய்யுங்கன்னு கோரிக்கை எல்லாம் வைக்கப்பட்டது. யாசின் மாலிக் இதே நம்பர் இதே ஹபீஸ் சயீதை சந்தித்த போது பாஸ்போர்ட்டை வாங்குங்கிற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. இதே போல ஒரு கடுமையான நிலைப்பாட்டை இந்த விவகாரத்தில் பாஜக அரசாங்கம், மோடி அரசாங்கம், அவர் ராம்தேவுடைய நண்பர் அப்படின்லாம் பார்க்காம எடுக்க தயங்காதுன்னு உத்தரவாதமா புரிஞ்சுக்கலாம். நீங்க ஒண்ணு புரியுங்க, நான் மந்திரி மாதிரி என்ன கேட்டீங்கன்னா நான் ஒண்ணு என்ன சொல்றேன், இப்ப இஷ்யூ எப்படி போச்சுங்கிறதான் பிரச்சனை. காங்கிரஸ் என்ன சொல்லுது, இது பின்னணியே இந்த அரசாங்கம், அதான் பிரச்சனை. இல்ல நீங்க வச்சுக்கிறது இல்ல, ஏத்துக்கிறாங்கன்னு கேளுங்க. இல்ல அவங்க சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், அரசாங்கத்துக்கும் இதற்கும் தொடர்பு இருக்கிறது என்று காங்கிரஸ் சொல்லுகிறது. அது தொடர்பு இல்லைன்னு ஏற்றுக்கொள்ள சொல்லுங்கள். விசாரிக்க வேண்டும் என்பது சார் நான் சொல்றேன் கேட்டுங்க, விசாரிக்க வேண்டும் என்பதிலே மாற்று கருத்து எனக்கு கிடையாது, கட்சிக்கு இருக்காது. அருந்ததி மீது செடிஷன் சார்ஜ் நீங்க இது போடணும். இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த ஒரு பகுதி, இதுல சந்தேகமே கிடையாது. எங்களை பொறுத்தவரை கண்டிப்பாக எடுக்க வேண்டும். எடுக்குமா அரசாங்கம்? அப்படி பேசினாரு இந்த மாதிரி வரும்னு சொன்னா அரசாங்கம் எடுக்கணும். இவர் அங்க போய் சந்தித்தது தேச துரோகம். இவர் அங்க போய் சென்றதுக்காக இவர் மேல் நிச்சயமாக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். அது இந்த அரசாங்கம் எதிர்த்திருந்தால், இவரை அனுப்பியிருந்தால் இந்த அரசாங்கமே தேச துரோகமாக செயல்பட்டது. அதுக்கான எந்த ஆதாரங்களும் இன்னைக்கு கிடையாது, ஆதாரமே கொடுக்க முடியாது. சும்மா பார்லிமெண்ட் 3 நாள் முடக்கிட்டு இருக்காங்க. தவறு, அங்கு போய் நம்ம நாட்டுக்கு எதிராக பேசியது தவறு. அவர் இதை அனுப்பப்பட்டிருந்தால் அதற்கான முகாந்திரங்கள் இருக்கிறது. நீங்கள் சொல்ல அதுல நீங்க உடன்படுவீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். நிச்சயமா இந்தியா இதுதான் கேட்டிருந்தோம். ஹபீஸ் சயீதை வேதிக் சந்தித்தது, இது பற்றி உங்களுடைய பார்வை என்ன என்று நேர்கள்ட்ட கேட்ட பொழுது நேர்களுடைய பார்வையை தான். தீவிரவாதி ஹபீஸ் சயீதை வேதிக் சந்தித்தது பத்திரிகை சுதந்திரம் என்ற 21%, இது தேச துரோகம்
என்று 62%, இது ராஜதந்திர நடவடிக்கை, திஸ் இஸ் சம் கைண்ட் ஆஃப் டிப்ளமசி என்று 17% சொல்லியிருக்கிறார்கள். தேச துரோகம் என்றால் சட்டப்பூர்வமாக கண்டிக்கிறதுக்கான இடங்கள் இருக்கிறதா, விசாரிக்கப்பட வேண்டுமா, இதற்கு பின்னணியில் ISI இருந்ததா, இன்னும் பல கேள்விகள் எழுந்திருக்க இது மிகப்பெரிய விவாதத்தை கிளப்பி இருக்கிறது என்பது மட்டுமே உண்மை. இந்த தருணத்தில் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு குமரேசன் அவர்கள், திரு அமெரிக்க நாராயணன் அவர்கள், திரு KT ராகவன் ஆகியோருக்கு நன்றி. பார்த்த நேயர்களுக்கு நன்றி. காங்கிரசின் பாதையில் தான் இலங்கை தமிழர் விவகாரத்தில் பாஜக செல்கிறதா அல்ல மாற்றங்கள் தென்படவே செய்கின்றனவா? ஆயுதத்து நீட்சியில் விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பினை காண்போம். பதவியேற்பு விழாவிற்கு ராஜபக்சேவிற்கு அழைப்பு கொடுத்து தமிழர்களுக்கு அதிர்ச்சி வைத்தியம் அளித்தது பாஜக. பாஜகவின் இந்த நடவடிக்கைக்கு கூட்டணி கட்சிகள் உள்ளிட்ட அனைத்து தமிழக கட்சிகளும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. இதற்கு விளக்கம் அளித்த தமிழக பாஜக தலைவரும் மத்திய அமைச்சருமான பொன் ராதாகிருஷ்ணன், மருத்துவர் கையில் இருக்கும் கத்தியும் கொலைகாரன் கையில் இருக்கும் கத்தியும் ஒன்றல்ல என்று கூறினார். இது ஒருவகை அரசியல் ராஜதந்திரம் என்பதாக இருந்தது அவரது பேட்டி. இந்நிலையில் இந்தியா வந்த பெரிஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜுடன் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து விரிவாக பேசியுள்ளார். இந்த பேச்சுவார்த்தையில் இலங்கை ராணுவத்திற்கு இந்தியாவில் பயிற்சி அளிப்பது என முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் ஜெனீவா மனித உரிமை கவுன்சில் கூட்டத்தில் இலங்கை குறித்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட போது ஓட்டெடுப்பில் இந்தியா கலந்து கொள்ளாததை நியாயப்படுத்தும் வகையில் வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் அக்பருதீனின் பேச்சு அமைந்திருந்தது தமிழ் ஆர்வலர்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய அரசின் இந்த நிலைப்பாட்டிற்கு திமுக தலைவர் கருணாநிதி வருத்தம் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழர் விவகாரத்தில் ஆட்சி மாறியும் காட்சி மாறவில்லையோ என்று எண்ண தோன்றுவதாக தெரிவித்துள்ளார். பாஜக கூட்டணி கட்சியான மதிமுக தலைவர் வைகோவும் மத்திய அரசின் நிலைப்பாட்டை கடுமையாக விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக பாமக MP அன்புமணி ராமதாசும் சுஷ்மா ஸ்வராஜை சந்தித்து கோரிக்கை மனு அளித்துள்ளார். காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசால் புறக்கணிக்கப்பட்ட தமிழர்கள் தற்போது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியாலும் புறக்கணிக்கப்படுவதாக குற்றம் சாட்டுகின்றன தமிழ் அமைப்புகள். குற்றச்சாட்டு தமிழ் அமைப்புகள் மட்டுமல்லாது கூட்டணி கட்சிகளாலும் வந்திருக்கிறது. கூட்டணி கட்சிகளும் மோடி அரசாங்கத்துடைய இலங்கை தமிழர் விவகார நிலைப்பாட்டை விமர்சித்திருக்கின்றன. காங்கிரஸ் பாதையில் தான் செல்கிறதா பாஜக அல்ல இந்த விமர்சனம் தவறானதா? ராகவன், பாஜகவுடைய மாநில செயலாளர் திரு KT ராகவன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் நம்மிடையே தொடர்கிறார். அதே போல மதிமுகவின் தலைமை கழக பேச்சாளர் திரு அந்தரிதாஸ் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் நம்மிடையே இணைகிறார். அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். திரு ராகவன் அவர்களையும் மீண்டும் வரவேற்கின்றோம். என்னுடைய முதல் கேள்வி திரு ராகவன் அவர்களுக்கு தான். காங்கிரஸ் பாதையில் பாஜக செல்கிறதுங்கிற விமர்சனம் உங்களுடைய கூட்டணி கட்சிகளிடமிருந்தே வந்திருக்கிறது. இப்போ இலங்கை தமிழர் விவகாரத்தில் எடுக்கப்படக்கூடிய அல்ல விளக்கப்படக்கூடிய அத்தனை கொள்கைகளையும் இல்ல பிரதான கொள்கைகள் அனைத்தையும் நீங்கள் எதிர்த்திருக்கிறீர்கள். அதையே இந்த அரசாங்கம் பின்பற்றுகிறது, நியாயப்படுத்துகிறது. அப்படிங்கும்போது இந்த விமர்சனம் எழாதா? நான் மாறுபடுறேன் உங்களுடைய கூற்றுல. ஏன்னு சொன்னா நீங்க காட்டுனீங்க ஃபாரின் மினிஸ்ட்ரியோட ஸ்போக்ஸ் பர்சன் சொன்னதாக. நேற்றைக்கு கூட மரியாதைக்குரிய திரு கலைஞர் அவர்கள் ஒரு பத்திரிகை ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். அதுல அவருடைய வாசகங்கள் ஒன்னும் பார்க்கும்போது தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த அளவுக்கு தான் இருக்குது. அக்பருதீன் இந்த பெரேஸும் சுஷ்மா ஸ்வராஜ் அவருடைய சந்திப்புக்கு பிறகு நம்முடைய ஃபாரின் ஸ்போக்ஸ் பர்சன் அக்பருதீன் பேசும்பொழுது என்ன சொல்றாரு, இந்த மீனவர்கள் கடத்தலை பற்றி பேசினோம் சொல்றாரு. ரொம்ப கிறிஸ்பா இருக்கு அந்த ஸ்டேட்மெண்டே பாத்தீங்கன்னா தெரியும். இந்த ஐநா வாக்கெடுப்பு பத்தியும் மீது விஷயங்களை பற்றியும் அது சொல்லப்படல. இலங்கை அரசாங்கத்துடைய செய்தி குறிப்பு என்ன? இந்திய அரசாங்கம் அக்பருதீனை பத்தி நான் பேசுறேன். இல்ல, அக்பருதீனை நான் கோட் பண்றேன். தாராளமா அக்பருதீனை கோட் பண்றேன். During the discussions between the Indian External Affairs Minister Sushma Swaraj and a Sri Lankan counterpart, let me quote அக்பருதீன் சொல்லிருக்கக்கூடிய விஷயங்கள். I will quote in exact terms in some time. அக்பருதீன் சொல்லிருக்கக்கூடிய விஷயங்கள் சரியா கோட் பண்ணணும் அப்படின்னா, சென்ற ஐநா மன்றத்தில் நடந்த ஒரு கூட்டத்தின் போது இந்தியா அந்த வாக்களிப்புல புறக்கணிப்பு செய்தது, அதே போல ஒரு ஷரத்தை எதிர்க்கவும் செஞ்சது. அதே நிலைப்பாட்டை தான் நாங்க கொண்டிருக்கோம். அதாவது ஆக ஐநா விசாரணையை இந்தியா ஏற்காது அப்படிங்கிற இந்தியா ஏற்கனவே எடுத்த ஸ்டாண்ட அக்பருதீன் ரீட்ரேட் பண்ணி. வெளியுறவுத்துறை அந்த செய்தி தொடர்பால் அப்படி பேசியதாக நான் பார்க்கவில்லை. இன்னொரு விஷயம் இங்க பாத்தீங்கன்னா
ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அக்பருதீன் அன்றைக்கு சொல்லியிருக்கிறாரு 249 மீனவர்கள் தமிழக மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போல 800 பேருக்கு மேற்பட்டு இந்த வருடத்திலேயே I'm quoting in exact words. Speaking at a media briefing following the meeting, India's External Affairs Ministry spokesperson Syed Akbaruddin recalled India abstained on the resolution and also voted against a specific paragraph that wanted to send a team to Sri Lanka. Our views are pretty clear on this என்று அக்பருதீன் வெளிப்படுத்துகிறார். This has been quoted பல பத்திரிகைகளால். மேற்கோள் காட்டி பேசுவதும் இந்த ஸ்டாண்டை எடுப்போம் சொல்லுவதற்கும் வித்தியாசம் இல்லையாரி சார்? என்ன அர்த்தம் அதுக்கு? என்ன அர்த்தம்? சரி, நடந்ததை சொல்லுவதற்கும் இப்படித்தான் நடக்கும் என்பதற்கும் அதுக்கு வித்தியாசம் இல்லையா? அவர் சொன்னதான் நான் படிக்கிறேன். அவர் சொன்னதான் படிச்சீங்களா? We feel international bodies need to address human rights concern in a cooperative manner with countries concerned and not in a punitive manner. இதுதான் இந்த அரசாங்கத்தோட நிலைப்பாடு. He saying that. இது பாருங்க, நீங்க இந்த அரசாங்கத்தினுடைய முடிவு அதுன்னு உங்களுக்கு சொல்லிருக்கிறாரு. தயவு செஞ்சு நீங்க எத்தனை தடவை படிச்சு நீங்களே படிங்க, நிறைய தடவை படிங்க. ஏன்னா இதெல்லாம் நானும் படிச்சேன், இங்க படித்து விட்டு தான் நானும் வந்து சுஷ்மா ஸ்வராஜ் GL பெரிஸ் கிட்ட வந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன தெரியுமா சொல்லிருக்காங்க? India would uphold the objection to the United Nations probe that India had articulated in April while abstaining from voting for the US sponsored. அதாவது நீங்க வந்து ஸ்ரீலங்காவோட வருஷனை படிக்கிறீங்க. இந்தியன் கவர்மெண்ட் ஜாயிண்ட் பிரஸ் மீட்டே கிடையாது. அன்னைக்கு பெரஸும் சுஷ்மா ஸ்வராஜும் சேர்ந்து பத்திரிகையாளர் இலங்கை சந்திக்கவே இல்லை. அதே நிலைப்பாட்டை தான் கொண்டு இலங்கை சொல்லுது. இந்திய அரசாங்கம் அந்த 2 மினிஸ்டர் பேசினதை அக்பருதீன் தான் பத்திரிகையாளர் சந்திச்சிருக்கிறாங்க. அக்பருதீன் அப்படி சொல்லவில்லை. நானும் படித்து விட்டு தான் வந்திருக்கிறேன். இது பார்க்கட்டும். இன்னொரு விஷயம் சொல்றேன். அதே நிலைப்பாடு தான் தொடர்கிறதுங்கிறார். இங்க பாருங்க, அதைத்தான் ரீகால்டுங்கிறதுக்கும் அதைத்தான் தொடருவோங்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒண்ணு இன்னும் சுஷ்மா ஸ்வராஜ் இதே திருப்பி நாம 2 பேரும் இப்படிதான் பேசிட்டு இருப்போம் கடைசியில. நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, மாற்று எப்படின்னா 45 நாள் 800 பேர் இன்றைக்கு இந்த வருடத்திலே மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த 30-40 நாள்ல மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு 249 மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். கடந்த காலத்தில் இது நடந்திருக்கிறதா? கைது செய்யப்பட்ட உடனே ரிலீஸ் பண்ணதெல்லாம் இப்பதானே பாக்குறோம். நான் என்ன கேக்குறேங்க, ஒரு அரசாங்கம் பொறுப்பேற்றிருக்கிறது. என்ன 45 நாள்ல என்ன பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துட முடியும்? இலங்கையில் நடக்கக்கூடிய சர்வதேச ஐநா விசாரணையை இந்திய அரசாங்கம் ஆதரிக்கும், இல்ல அந்த ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வரும் அப்படிங்கிற நம்பிக்கையை பெறலாம் அப்படின்னு நீங்க சொல்றதா நான் புரிஞ்சுக்கிறேன். நான் ஒண்ணு சொல்றேன், இல்ல நான் இப்படி ஸ்ட்ரைட்டாவே சொல்றேன். நான் என்ன சொல்றேன், இந்திய அரசாங்கம் தமிழக அங்க மீனவர்களுக்கு, அந்த இலங்கையில் இருக்கிற தமிழர்களுக்கு எது நல்லதோ அதை செய்யும். அப்ப ஐநா விசாரணையை வேணும்னு கோரியது உங்க கட்சி. இன்னைக்கு அதான் சொல்ல வரேன். we will cross the bridge when it comes. நீங்க இப்ப எங்க இருக்கு? நான் என்ன சொல்றேன், பேசாத ஒரு விஷயத்தை வராத ஒரு கலைஞர் பேசும்பொழுது தகவல்கள் தெரிவிக்கிறது என்றுதான் சொல்லியிருக்கிறாரு. நீங்க வந்து பைட்ஸ் இருக்கு, நம்ம பிளே பண்ணலாம் இன்னொரு தருணத்துல. நான் திரு அந்தரிதாஸ் கிட்ட கேட்க விரும்புகிறேன். அவர் சொல்லக்கூடிய விளக்கம் உங்களுக்கு திருப்தி அளிக்கும் வகையில இல்லையா? இந்த அரசாங்கம் வந்து சில நாட்கள் தான் ஆகி இருக்கிறது. ஒரு வெளியுறவு கொள்கை அப்படிங்கிறது திடீர்னு ஒரு மாற்றம் கொள்ள முடியாது. பல விஷயங்களை பார்த்து அதற்கு பிறகுதான் நிலைப்பாடு எடுக்க முடியும் அப்படிங்கிறது கொடுக்கக்கூடிய விளக்கமாக இருக்கிறது. இது ஏற்புடையதான். ராகவன் அவர்கள் சொல்வது, நாட்கள் கால அவகாசம் கண்டிப்பாக தேவை. ஆனால் போகின்ற பாதையிலே எந்த பாதையிலே போகிறோம் என்பது எடுத்த எடுப்பிலே தெரிந்துவிடும். எங்களை பொறுத்தவரையிலே பட்டுவேட்டி இந்த நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய சோகம் ஈழ சோகம். ஆனால் பட்டுவேட்டியை எதிர்பார்த்து கொண்டிருந்தவனுக்கு கட்டியிருந்த கோவணமும் களவு போய்விடுமோ என்கின்ற அச்சமான சூழ்நிலை இப்பொழுது நடைமுறைகளை பார்த்தால் எங்களுக்கு அச்சம் வருகிறது. அதனால்தான் சார்க் மாநாட்டினுடைய அந்த போர்வையிலே ராஜபக்சேவை அழைத்த பொழுது ஒரு கடுமையான கண்டன அறிக்கையை வைகோ அவர்கள் கொடுத்தார்கள். சார்ல்ஸ் டிக்கன்ஸுடைய வரிகளை போட்டு, இது நம்பிக்கையான நேரம், ஆனால் இதுவே மோசமான நேரம், இதுவே எங்கள் நம்பிக்கையினுடைய வசந்தம், அதுவே இதுவே எங்களுடைய விரக்தியினுடைய உரைபணி என்ற ஒரு கடுமையான ஒரு அறிக்கையை கொடுத்து ஒரு ஆர்ப்பாட்டத்தையும், கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தையும் டெல்லியிலே நடத்தினார்கள். நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், காங்கிரஸ் ஈழ பிரச்சனையிலே கள்ள மௌனம் சாதித்தது என்று சொன்னால் பிஜேபி மௌன சாட்சி ஆகிவிடுமோ என்பதற்கான அறிகுறிகள் தெரிய ஆரம்பித்திருக்கின்றன. நான் அக்பருதீன் அறிக்கையை மாத்திரம், அவருடைய பேட்டியை மாத்திரம் இங்கே பேசவில்லை. அக்பருதீன் பேசியது என்பது ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ். நான் அண்ணன் ராகவன் அவருடைய கவனத்திற்கு நான் ஒன்றை
பணிவன்போடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த மே மாதம் 25ஆம் தேதி இந்து பத்திரிகைக்கு பேட்டியளித்த RSS தலைவரும் இன்றைய தேசிய செயற்குழு உறுப்பினராக இருக்கின்ற மரியாதைக்குரிய சேஷாத்ரிச்சாரி ஒன்றை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ராஜபக்சேவை எதிர்க்கின்ற தமிழக கட்சிகளுக்கு மெல்ல மெல்ல ஒன்றை புரிய வைப்போம் என்று சொல்லியிருக்கிறார். என்ன புரிய வைப்போம் என்று தெரியவில்லை. கால அவகாசம் வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். என்ன கால அவகாசம்? 1987 இருந்து பிரேமதாசா போய், சந்திரிகா போய், ஜெயவர்தன போய் 2003 வரை இருந்து நார்வேயினுடைய ஆஸ்லோ பேச்சுவார்த்தை நடந்து அதற்கு பிறகு 2012 ஐநா பாதுகாப்பு சபையிலே வந்து 12லையும் 13லையும் இன்றைக்கு எவ்வளவு நீர்த்து போக செய்யப்படுமோ தீர்மானத்தை அவ்வளவு நீர்த்து போக செய்துவிட்டு 2014 நடுநிலை வகித்ததை நாங்கள் எடுத்த முடிவு சரியான முடிவு என்று காங்கிரசுக்கு இன்றைக்கு நற்சான்று பத்திரம் கொடுக்கின்ற அளவிற்கு ஒரு உள்துறை அமைச்சருடைய செய்தி தொடர்பாளர் இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய நடை எங்கே போகிறது என்று எங்களுக்கு சந்தேகம் வருகிறது. இந்த சந்தேகத்தை எழுப்புறீங்க. இதற்கு மதிமுக என்ன நிலைப்பாட்டை எடுக்கும்? நீங்க இன்னும் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கீங்க. உங்களுடைய பிரதான கொள்கைகள்ல ஈழத்தமிழர் பாதுகாப்பு இருக்கிறது. இதில் பாஜக அரசாங்கம் மீது தொடர்ந்து நீங்க விமர்சனம் வைத்து வருகிறீர்கள். உங்களுடைய அடுத்த நடவடிக்கை வேறு திசையில் இருக்க போகிறதாங்கிற கேள்வி எல்லாமும் எழுந்திருக்க விரிவாக நான் கேட்க இருக்கின்றேன். காங்கிரசின் பாதையில் தான் பாரதிய ஜனதா தொடர்கிறதா இலங்கை தமிழர் விவகாரத்தில்? இந்த குற்றச்சாட்டை எதிர்கட்சிகள் மட்டுமல்லாது பாஜகவுடைய கூட்டணி கட்சிகளும் சொல்லவே செய்திருக்கின்றன. இந்த கேள்விதான் பிரதானமாக எழுந்திருக்கிறது. நிலைப்பாடுல மாற்றம் தென்படுகிறதா, இல்ல அதே திசையில் தான் இந்த விவகாரத்துல பாஜக தொடர்கிறதா? நீங்க என்னதான் சையத் அக்பருதீன் அன்னைக்கு ஒரு நிலைப்பாட்டை தான் திருப்பின்னு சொன்னோம்னா அது சொல்றதுக்கான எந்த அவசியமும் இல்லை. இலங்கை விவகாரத்துல இந்தியா வந்து ஐநா மன்றத்துல புறக்கணிச்சது வாக்களிப்புங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான். சரத்தை வந்து எதிர்த்து வாக்களிச்சது அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா அதை இன்னைக்கு சொல்றதுனால இந்த விஷயத்துல இந்த விவகாரத்துல எங்களுடைய கொள்கை தொடருதுன்னு தானே காட்டுது. இல்ல, நான் என்ன சொல்றேன், பாரதிய ஜனதா கட்சியுடைய கொள்கை என்னன்னு தெரியும். நீங்க சொன்னீங்க தமிழக பாரதிய ஜனதா கட்சி ஒரு முடிவு, அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சி சொல்லலாம். இங்க யஷ்வந்த் சின்ஹா வந்து பேசினார். இங்க ஒரு சென்னையில அது பாரதிய ஜனதா கட்சி ஏற்பாடு செய்த கூட்டத்திலே கூட அது தமிழகத்தினுடைய அந்த இலங்கை தமிழ் பிரச்சனை பத்தி எல்லாம் பேசினார். அதனால பாரதிய ஜனதா கட்சி பொறுத்த வரைக்கும் இலங்கை தமிழர் விஷயத்துல அத்தனை விஷயங்களும் நினைவு கூறி தாராளமா. அதாவது இங்க பேசும்பொழுது என்ன சொன்னார், அங்க வந்து அந்த ராணுவத்தினுடைய இலங்கை அரசாங்கம் அங்கே தமிழர்களுக்கு அநீதி இழைத்திருக்கிறது. இது அவங்களுக்கு சம உரிமை கொடுக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் அதற்கு தனி ஈழம் தான் தீவா என்று சொன்னால் அது அந்த நிலைமைக்கு போக வேண்டுமா வேண்டாம் அரசாங்கம் முடிவு பண்ணது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய திரு பொன் ராதாகிருஷ்ணனும் அதே நிலைப்பாட்டை தான் தொடர்ந்து எடுத்து வரார். ஆனால் ராஜபக்சா இந்தியாவுக்கு வந்த நாள் என்று வெளியுறவுத்துறை செயலாளர் சுஜாதா சிங், மதிப்புக்குரிய சுஜாதா சிங் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது தனி இழங்கிற பேச்சுக்கெல்லாம் இடம் இல்ல, ஒருங்கிணைந்த இலங்கைக்குள் தீர்வு காண்றது பத்தி தான் இந்திய அரசாங்கம் வலியுறுத்தும். பிஜேபி வெங்கையா நாயுடு அவர்கள் இங்க சென்னையில் வரும்போது பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லிருக்காரு, நாங்க தொலைக்காட்சியில எங்களுடைய தலைவர்கள் எத்தனையோ தடவை சொல்லிருக்காங்க, அங்கே இலங்கை அங்க கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா இலங்கை அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு அங்கே தமிழர்களுக்கு சிங்களவர்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறதோ உரிமை இருக்கிறோ அத்தனையும் கொடுக்க வேண்டும் தான் நிலைப்பாடு. தனி ஈழம் தவறில்லை. இல்ல அதுதான் யஷ்வந்த் சின்ஹா இப்படி சொன்னார். இது இப்படியே தொடரும் என்று சொன்னாலும் அங்க சரி செய்யணுங்கிறது தான் எங்களுடைய டிமாண்ட், எங்களுடைய கோரிக்கை. அதனால அதை சரி செய்வதற்காக நடவடிக்கை நிச்சயமாக இந்த அரசாங்கம் எடுக்கும். இப்போ மதிமுக சகோதரர் சொல்றாரு, வைகோ அவர்கள் பலமுறை சொல்லியிருக்கிறார், நெடுமாறன் அவர்கள் பலமுறை சொல்லியிருக்கிறாரு, பாரதிய ஜனதா கட்சியின் நிலைப்பாடை வாஜ்பாய் அரசாங்கத்தோட நிலைப்பாடை பாராட்டிருக்கிறாங்க. இவங்க அந்த நம்பிக்கை இழக்க வேண்டிய அவசியம். அந்த கேள்வியை தான் திரு அந்தரிதாஸ் கேட்ட கேட்க விரும்புகிறேன். இந்த கேள்வியில பாதி விமர்சனம், இந்த விமர்சனம் பிஜேபி மீது எழுமானால் அந்த ஒரு பகுதி விமர்சனம் மதிமுகவை நோக்கியும் இருந்தது. இதே குற்றச்சாட்டுகள் இன்னைக்கு பிஜேபிக்கும் காங்கிரசுக்கும் இலங்கை தமிழர் விவகாரத்துல வேற நிலைப்பாடு இல்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டு மோடி அரசாங்கம் வந்த பிறகு எழ, நீங்க கூட்டணி வைத்த போதும் எழுந்தது. அன்னைக்கும் பலர் உங்கள் மீது அந்த விஷயத்தை விமர்சனமாக வைத்தாங்க. ஆனா மேடைகள்ல கூட இலங்கை தமிழர்களுக்கு மோடி நன்மை செய்வாருங்கிற உத்தரவாதத்தை நீங்க தேர்தல் மேடைகள்ல கொடுத்தீங்க. சொன்னாங்க. நம்பிக்கை அங்க இருக்கும்போது இப்பயே இருக்கக்கூடாது. இல்ல, இப்பொழுது நீங்க வந்து இங்க ஒரு தவறான நிலைப்பாட்டை எடுக்கிறார்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருகிறதே. ஆனால் ராஜபக்சே வருகையை எதிர்த்தீங்க, அதே போல அக்பருதீன் பேசியிருக்கிறார், சுஷ்மா ஸ்வராஜ் சந்திப்பு, இதையெல்லாம் எதிர்த்தீங்க. எதும் பொழுது என்டிஏல தொடர்றத பத்தி நீங்க மறுபரிசீலனை செய்வீங்களா? ஏன்னா இலங்கை தமிழர் நலன்கிறது உங்களுடைய பிரதான கொள்கைகளும் ஒன்று.
இந்த முடிவு வந்து கட்சியினுடைய கூட்டு உயர்நிலை குழு எடுக்க வேண்டிய முடிவு. இதிலே நான் கருத்து சொல்ல முடியாது. ஆனால் மரியாதைக்குரிய சொன்னார்கள் வாஜ்பாய், அதாவது வைகோ அவர்கள் கூட்டணி வைக்கும் போது சொன்னார்கள் ஈழப் பிரச்சனையிலே காங்கிரஸை விட 1000 மடங்கு நல்ல ஒரு நிலைமையை வந்து பிஜேபி எடுக்கும். அதுவும் வாஜ்பாய் எடுத்த அணுகுமுறை கையாண்டாலே எங்களை பொறுத்தவரை போதுமானது, நீங்கள் ஈழத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று கூட சொல்லிவிட்டு தான் சொன்னார். மரியாதைக்குரிய பொன்னார் அவர்கள் சொன்னார்கள் இது மருத்துவர் கையிலே இருக்கின்ற கத்தி என்று சொன்னார்கள். நாங்கள் கூட கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருந்தோம். காங்கிரஸ் என்கின்ற கசாப்பு கடைக்காரன் கத்தி இடத்தில் இருந்த அந்த கத்தி இப்பொழுது மருத்துவரிடத்தில் வந்துவிட்டது என்று நாங்கள் மகிழ்ச்சி அடைந்தோம். ஆனால் உள்துறை செயலாளர் சுஜாதா சிங் அவர்கள் என்ன சொன்னாரோ அதையேதான் மே 25ஆம் தேதி மரியாதைக்குரிய சேஷாத்ரிச்சாரி ஒன்றை தெளிவாக சொல்லி இருக்கிறார். அதாவது அந்த இலங்கையினுடைய ராகவன் அவர்கள் சொன்னார்கள் போல சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு என்று சொன்னார். சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு என்று சொன்னார் என்று சொன்னால் வாஜ்பாய் என்ன முறையை கையாண்டார் என்று சொன்னார். அவர் ஜனசங்கத்துடைய அந்த முன்னணி தலைவராக இருக்கும் பொழுது வங்காளதேசத்தை பிரித்துக் கொடுக்க வேண்டும், இந்தியா ராணுவ நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு 71ஆம் தேதி மே 24ஆம் தேதி டெல்லியிலே அவர் போராட்டம் நடத்தினார். ஆகவே அப்பொழுது அந்த சட்டத்திட்டங்களுக்கு, அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு வர வேண்டும் என்று அப்பொழுது சொல்லாதவர் இப்பொழுது மாத்திரம் இவர்கள் ஏன் சொல்கிறார்கள்? இன்னொன்று பாஜக தனியத்தை ஆதரிச்சது, வாஜ்பாய் காலத்தில் தனியத்தை ஆதரிச்ச ஒரு நிலைப்பாடு எடுக்கப்பட்டதா என்ன? இல்லை இல்ல, பிஜேபியோட நிலைப்பாடு தொடர்ந்து ஒருங்கிணைந்த இலங்கைக்கு உட்பட்ட தீர்வு. உங்களுக்கும் தெரிஞ்ச விஷயம். வாஜ்பாயினுடைய அணுகுமுறையை பற்றி வைகோ சொல்லும்போது சொன்னாரு வியாபாரத்திற்காக கூட நாங்கள் ஆயுதங்களை இலங்கைக்கு விற்க மாட்டோம் என்று சொன்னாரே. அந்த அடிப்படையிலே நீங்கள் வந்து இந்த பிரச்சனையை கையாண்டாலே பொதுவானது என்றுதான் சொல்லி இருக்கிறார். இந்த கால அவகாசம் சொல்லி நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகின்றேன். நீங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கீங்க, எதிர்கட்சிகள் விமர்சனம் செய்வது போலவே நீங்க செய்யறீங்க. நான் என்ன சொல்றேன், இப்போ ஆட்சி பொறுப்பேற்ற 45 நாட்கள் தமிழ் மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அதை பாராட்ட மாட்டீர்களா? இது நல்ல விஷயம் தானே நடந்து கொண்டிருக்கிறது. அது காங்கிரஸ் கட்சியினுடைய தொடர்ச்சியான முடிவாது அதே மாதிரிதான் நடந்து கொண்டிருக்கிறதா? காங்கிரஸ் கட்சியில எப்போது இது மாதிரி நடந்திருக்கிறதா? இல்ல, எவ்வளவு விரைவா விடுதலை நடக்குதோ அந்த வேகத்தில் கைதுகளும். மீனவர்கள் பிரச்சனையை பொறுத்தவரையிலே வேகமான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டின. ஆனால் இது ராஜ ரீதியான டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் என்பது வேறு, கொள்கை ரீதியாக முடிவெடுப்பது என்பது வேறு. காங்கிரஸ் கையாண்ட முறை ஐநா சபையிலே அவர்கள் நடுநிலைமை வகித்தார்கள். அது பாராட்டுக்குரிய அம்சம் என்று பாராட்டு பத்திரம் அதுதான் வேதனை அளிக்கிறது. இல்லைங்க, அதுக்கு தான் இப்ப நான் ஏற்கனவே சொல்லிருக்கிறேன். என்ன பொறுத்தவரைக்கும் சற்று நேரத்துக்கு முன்னாடி சில மீனவர்கள் 39 மீனவர்கள் ஜெகதாப்பட்டினத்துக்கு அருகாமையில கைது செய்யப்பட்டிருக்கிறார். இல்லன்னு சொல்லல, நான் சொல்றேன். ஓகே, இப்போ நான் என்ன சொல்றேன், குறைந்த காலமாவது கொடுக்கணும் இல்ல, ஹனிமூன் பீரியட் ஒன்னு இருக்குல்ல. இன்றைக்கு 45 நாட்கள் ஆகிடுச்சு, 45 ஆண்டுகள் நடக்கல. மோடி கேட்டார், பிரச்சாரத்துல கேட்டார், அவர்களுக்கு 60 ஆண்டு காலம் கொடுத்தீர்கள், எங்களுக்கு 60 மாதங்கள் கொடுங்கன்னு கேட்டிருக்கிறார். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லையா? ஏன் இப்படி ஒரு முடிவை எடுக்க வேண்டும்? கலைஞர் எடுக்காத முடிவை ஜெயலலிதா அவர்கள் சொல்லாத வார்த்தைகளை ஏன் பிரயோகப்படுத்துகிறீர்கள் கூட்டணி கட்சியில இருந்துட்டு? இல்ல, அப்போ வந்து உங்களுடைய தேசிய செயற்குழு உறுப்பினர் சேஷாச்சாரி அப்படி ஏன் சொன்னார்? தமிழக அரசியல் கட்சிகளுக்கு, ஈழத்தை பற்றி போராடுகின்ற அரசியல் கட்சிகளுக்கு நாங்கள் கொஞ்சமாக புரிய வைப்போம். தேர்தலுக்கு பிறகு வந்ததை சொன்னீங்க. தேர்தல் நடந்துட்டு இருக்கும் பொழுது இல்ல தேர்தலுக்கு முன்னாடியே நீங்க கூட்டணி வைத்த பொழுது திரு சுப்பிரமணியன் சுவாமி அவர்களும் இந்த கருத்துக்கள் எல்லாம் சொன்னார். அதை நீங்க பெருசா எடுத்துக்கல. இன்னைக்கு தேர்தலுக்கு முடிந்த பிறகு சேஷாத்ரிச்சாரி சொல்றாரு குறிப்பிடுவது அப்படிங்கிறது என்னைக்குமே பிஜேபிக்கு இந்த நிலைப்பாடு அப்படிங்கறதுல உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கா? இல்ல தேர்தலுக்கு பிறகுதான் மாறியதுன்னு நினைக்கிறீங்களா? சுப்பிரமணிய சாமியை நாங்க வந்து இந்த கூட்டணி வந்து மோடி அவர்கள், மரியாதைக்குரிய மோடி அவர்களுடைய நம்பிக்கை வைத்துத்தான் நடந்த சுப்பிரமணிய சாமியை நாங்கள் என்றைக்குமே ஒரு பொருட்டாக நினைத்ததே கிடையாது. மோடி அவருடைய நம்பிக்கை சேஷாத்ரிச்சாரி RSS ஒரு மிக மூத்த தலைவர். அவர் சொல்கிறார் இலங்கை தமிழகத்தினுடைய பிரச்சனைக்காக இலங்கையினுடைய நட்புறவை நாங்கள் முறித்துக் கொள்ள முடியாது சொன்னார். அதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது எதிர்கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகமோ அதிமுக கூட இந்த மாதிரி வார்த்தை பிரயோகங்கள் பண்ணதில்ல. நான் என்ன சொல்றேன், what are you hinting at? நீங்க எதிர்கட்சி மாதிரி பேசுறீங்க. நீங்க ஏதோ ஒரு ஆழமான செய்தி அவருக்கு சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன், இதை நாங்கள் கொஞ்சம் உறுதியோடு ட்ராப் ஆகாதீங்கன்ற. நான் என்ன சொல்றேன், இப்பதான் நம்முடைய ஆட்சி துவங்கி இருக்கிறது.
நம்முடைய ஆட்சி வந்து 45 நாள் உரிமையோட காலம் இருக்கிறது. நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி இலங்கை தமிழர் விஷயத்துல என்ன உறுதியை இந்த நாட்டு மக்களுக்கு கொடுத்திருக்கிறோமோ அதை நிச்சயமாக நிறைவேற்றுவோங்கிற நம்பிக்கை நம்ம மக்கள்கிட்ட கொடுத்திருக்கோம். அந்த நம்பிக்கையோடு இருக்கும். தனி ஈழத்தை அமைக்கிறது தான் எங்களுடைய கொள்கை. விடுதலை புலிகள் மீதான தடையை நீக்குவது அப்படிங்கறதெல்லாம் நீங்க வந்து தேர்தல் அறிக்கையில சொன்ன விஷயங்கள். இதுக்கு எல்லாத்துக்குமே எதிரான நிலைப்பாடு பிஜேபிக்கு இருக்கிறது அப்படிங்கிறது அன்னைக்கு வைக்கப்பட்ட விமர்சனம். ஒருங்கிணைந்த இலங்கைக்கு உள்ளதான் தீர்வு அப்படின்னு அவங்க தொடர்ந்து சொல்லி வரக்கூடிய விஷயம். சோ இப்ப திடீர்னு என்ன மாறியது? திடீர்னு மாறல. ஈழத்தை அவர்கள் என்றைக்கும் ஏற்றுக்கொண்டதில்லை, அது வேறு. அதாவது அந்த 13வது அரசியல் சட்ட திருத்தத்தை தான் அவர்களும் இன்றைக்கு நிர்பந்திக்கிறார்கள். அதாவது சுஜாதா சிங் அவர்கள் சொல்லும் பொழுது 13வது சட்ட திருத்தத்தை பற்றி நாங்கள் பேசியிருக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் இலங்கை என்ன சொன்னது என்று சொன்னால், இன்றைக்கு அது அஜெண்டாவிலே செய்திக்குறிப்பிலே அந்த 13வது சட்ட திருத்தத்தை பற்றி நாங்கள் பேசவே இல்லை என்று சொல்லி இருக்கிறார்கள். இவையெல்லாம் தான் எங்களுக்கு சந்தேகத்தை வரவழைக்கின்ற நிலைமையிலே நாங்கள் இருக்கிறோம். ஆகவே வேதனையோடு, எங்களுடைய நம்பிக்கையோடு, உரிமையோடு, தோழமை கட்சிக்கு உரிமையோடு இதை நாங்கள் சொல்கிறோம். அதாவது தேர்தல் அறிக்கையில் இது போன்ற அறிக்கை வரவில்லை என்று சொன்னாலும் கூட மரியாதைக்குரிய மோடி அவர்கள் நம்பிக்கையோடு வாக்குறுதி கொடுத்தார்களே, அதன் அடிப்படையிலே தான் தமிழகத்திலே இன்றைக்கு நாங்கள் கடந்த தேர்தலை சந்தித்தோம். திரு ராகவன், இந்த விவகாரத்துல மட்டுமல்லாது கச்சத்தீவில விமர்சனம் ஒரு பக்கம் இருக்கு. ராஜீவ் கொலையாளிகள் விவகாரத்திலையும் தேர்தலுக்கு முன்பாக மதிமுக என்ன நிலைப்பாடு எடுத்ததோ, உங்களுடைய தோழமை கட்சிகள் என்ன நிலைப்பாடு எடுத்ததோ, அதே போல அவர்களை விடுதலை செய்யணும்னு தமிழக அரசாங்கம் முடிவெடுத்த போது அதை வரவேற்றீங்க. ஆனா இன்னைக்கு ஆட்சியில வந்த பிறகு மத்திய அரசாங்கமா செயல்படும் பொழுது இல்ல மாநில அரசாங்கத்துக்கு எந்த உரிமையும் கிடையாது, நாங்க இதை ஏற்றுக்க மாட்டோம், அவங்க உள்ள இருக்கணுங்கிற ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீங்க. சோ அன்னைக்கு ஒரு தேர்தலுக்கு முன்பாக ஒரு நிலைப்பாடு, பிறகு அரசாங்கத்துக்கு வந்த பிறகு ஒரு நிலைப்பாடு தானே இந்த விவகாரத்தில். நீங்க வந்து உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருக்கிறது. உச்சநீதிமன்றம் அந்த முடிவை எடுத்தது. கம்யூட் பண்ண சென்டென்ஸை கம்யூட் பண்ணது வந்து உச்சநீதிமன்றம். அன்றைக்கு இருக்கிற காங்கிரஸ் அரசு கூட பண்ணாங்கன்னு சொல்ல மாட்டேன். உச்சநீதிமன்றம் அந்த முடிவை எடுத்தது. இப்ப வந்து விடுதலை செய்யணும்னு முடிவு எடுத்த பொழுது கம்யூட் பத்தி உச்சநீதிமன்றத்தினுடைய ஆணை நிறைவேற்ற வேண்டும் என்பது தானே. அதுக்கப்புறம் எந்த அரசாங்கமா இருந்தானே, அதுக்கப்புறம் அது வந்து விடுதலை செய்யணுங்கிறது உச்சநீதிமன்ற ஆணையா இல்ல கம்யூட்டேஷன், அதாவது அவங்களுடைய மரண தண்டனை அதற்கு பிறகு அந்த 7 பேருடைய விடுதலையை பொன் ராதாகிருஷ்ணன் ஆதரிக்கிறார். அப்பொழுது உச்சநீதிமன்றம் என்ன சொன்னது, மாநில அரசு இது விஷயத்துல அவர்களை விடுதலை செய்ய வேண்டுமா வேண்டாமா என்ற விஷயத்துல மாநில அரசு முடிவு செய்து கொள்ளலாம் சொல்லிச்சு. அதான் இப்ப கண்டெஸ்ட் பண்ணி ஒரு பிரச்சனையா வந்தது. இன்னைக்கு திருப்பி இருக்கு, எல்லா மாநிலங்களும் நோட்டீஸ் அனுப்புறாங்க. சட்டம் படித்தவர், அதே சட்டத்துல இன்னைக்கு சில ஷரத்துகளை குறிப்பிடுறீங்க. மத்திய அரசாங்கத்துடைய கன்கரன்ஸ் பெறணும், இல்ல 435 நினைக்கிறேன், அதெல்லாம் குறிப்பிட்டு மத்திய அரசாங்கத்துக்கு தான் இது வந்து சிபிஐ கையாண்டு இருக்கிறது, பாஸ்போர்ட் ஆக்ட் இருக்கிறது. இந்த காரணங்கள்லாம் நீங்களும் ரீட்ரியேட் பண்றீங்க. அந்த நியூஆன்சஸ் எல்லாம் பாஜகவுடைய மாநில தலைமைக்கு அன்னைக்கு தெரியலையா? ஏன் இப்பவும் தெரியாம என்ன இருக்கும்? நானும் சொல்ற அரசாங்கம் ஏற்கனவே போட்ட கவுண்டர் ஒன்னு இருக்குது. ஏன் இப்ப கச்சத்தீவுல இங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்ல போடலையா? இது பிப்ரவரியில் இருக்கிற கவுண்டர் இப்ப போட்டிருக்காங்கல்ல. அதே மாதிரி நான் என்ன சொல்றேன், சில விஷயங்கள் நீதிமன்றத்துடைய பார்வையில் இருக்கிறது. நீதிமன்றம் கோர்ட்டோட இதுல இருக்கிறதுனால அது முடிவு செய்யட்டும், காத்திருப்போம். ஒன் லாஸ்ட் கொஸ்டின். இந்த இலங்கை தமிழர் விவகாரமோ இல்லாட்டி மீனவர் பிரச்சனையோ கச்சத்தீவு விஷயமோ, இதுல எல்லாத்திலுமே ஒரு யூபி அரசாங்கம் எடுத்த கொள்கையிலிருந்து மாறுபட்ட கொள்கை, இல்ல தேர்தலுக்கு முன்பாக இல்ல உங்களுடைய மாநில தலைவர்கள் பேசிய இல்ல பிரச்சாரங்கள்ல சொன்ன உறுதியளித்த விஷயங்கள் செயல்பாட்டுக்கு வரும் என்று உறுதியா நம்பலாமா? ஒய் நாட்? மக்கள்கிட்ட சொல்லிருக்கணும்ல. இந்த உத்தரவாதம் ஒரு பக்கம் இருக்க, இந்த உத்தரவாதம் உங்களுக்கு ஏற்புடையதாக நம்பிக்கை அளிக்கிறதா இல்ல சந்தேகங்கள் இருக்கிறதா? திராந்தரிதாஸ், உங்களுடைய கடைசி கருத்து. சந்தேக ரேகைகள் இப்பொழுது எழ ஆரம்பித்தது என்பதை நாங்கள் வேதனையோடு, தோழமை உணர்வோடு, எங்களுக்கும் ஒரு களங்கம் வந்துவிடக்கூடாது என்கின்ற அந்த அக்கறையோடு, சமூக அக்கறையோடு, எங்களை பொறுத்தவரை இனமும் மொழியும் சிறக்க சிலுவையை சுமக்கின்ற ஒரு இயக்கம், ஈழப் பிரச்சனையை பொறுத்தவரை எந்த சமரசம் இல்லாமல் இன்றைக்கு இதுவரை நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். ஒருவேளை காங்கிரஸை போன்ற ஒரு நிலை எடுத்தாலும் கூட போராட்ட களத்தில் நிச்சயமாக மதிமுக அணிவகுக்கும் என்பது நிச்சயமாக வலுப்பெறுமா? பல கேள்விகள் எழுந்திருக்க. அப்படி வலுப்பெறும் பட்சத்தில் மதிமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் நிலைப்பாட்டை, என்டிஏல இருக்கக்கூடிய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளுமா அல்லவை தொடருமா? பல பொலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் எழுந்திருக்க இந்த தருணத்தில் நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும். இலங்கை தமிழர் விவகாரத்தில் கொள்கைகள் தொடருமா? மாற்றம் வரத்துக்கான கால அவகாசம் தேவையா? இல்ல அதே கொள்கைகளை தான் அரசாங்கம்
இந்த அரசாங்கமும் தொடர்கிறதா? இந்த கேள்விகள் ஒரு பக்கம் தொடர்ந்து எழுந்திருக்க இந்த தருணத்தில் நாம் நிறைவு செய்தாக வேண்டும். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு ராகவன் அவர்களுக்கும் திரு அந்தரிதாஸ் அவர்களுக்கும் பார்த்த நேர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம். வணக்கம்.